வேத காலத்தை பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆரியர்களை பத்தி பார்த்தோம். சோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஓவராலா பாத்துக்கிட்டு இருந்தோம். சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒய்சிடி அப்படின்ற ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்துச்சா குரூப்ல? சார் எதுல சார்? ஒய்சிடி. நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. ஒரு பிடிஎஃப் ஒய்சிடி கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் பேங்க் வரல சார் கம்ப்ளீட்டா. சார் அது வந்து 633 பேजेस இருக்கு, அந்த நோட் தான் சார். கரெக்ட். ஒய்சிடி போட்டுருக்கா? ஆமாங்க சார், அது கிளாஸ் ரூம்ல அவங்க கொடுத்திருக்காங்க. ஓகே சார் கிளாஸ் ரூம்ல தமிழ் பிடிஎஃப் ஒன்னு இருக்கே சார், ஜெனரல் சயின்ஸ். அதான் சார். ஜெனரல் சயின்ஸ் இல்ல, ஒய்சிடினே போட்டு வந்து ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதான் சார் ஒய்சிடின்னு போட்டு ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒன்னு இருக்கு சார். ஒரு தமிழ்ல இருக்குதான்றது எனக்கு சரியா தெரியல. நான் வந்து ஒரு தடவை வந்து நான் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். சரியா? இன்னைக்கு வந்துச்சு தானே, நான் அதை வந்து இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அது என்ன தமிழ் பிடிஎஃப் வந்து தமிழ் பிடிஎஃப்பும் இங்கிலீஷோடது கரெக்டா இருக்குது அப்படின்றது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே சார். நான் இங்கிலீஷையும் பார்த்தேனா. சரி ஓகே. நீங்க அந்த பிடிஎஃப் வச்சுக்கோங்க. அன்னைக்கு வந்திருக்குங்க சார். சரி ஓகே. நீங்க அந்த பிடிஎஃப் வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப்ல வந்து கொஸ்டின்ஸை வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு நம்மளுக்கு கிளாஸ் இருக்குதான், நாளைக்கும் இதே டைம்ல நம்மளுக்கு கிளாஸ் இருக்கு. அந்த பிடிஎஃப் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். அந்த பிடிஎஃப் கரெக்டா நம்ம கிளாஸ், அந்த பிடிஎஃப் இந்த ரெண்டு மட்டும் போதுமானது. வேற எந்த நோட்ஸுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது தேவையில்லை. ரைட்டா? போதுமா? நம்ம கிளாஸ் அதுக்கப்புறம் புரியல என்னப்பா சார்? அது வந்து சாப்டர் வைஸ் இருக்கா அந்த பிடிஎஃப்? சாப்டர் வைஸ் டாபிக், அதாவது டாபிக் பிளஸ் சப் டாபிக்கோட இருக்கு. இப்ப நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு வரலாறு, இப்ப வரலாறுன்னு எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மிடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்குது. கரெக்டா? திருப்பி அதே ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில என்ன இருக்குது? ப்ரீ ஹிஸ்டரின்னு இருக்குது, சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது, மகாஜனபதம் இருக்கு, மகதா இருக்கு. மகதாலேயே வந்து பாத்துட்டீங்கன்னா மௌரியர்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கா. அது டாபிக்காவே பிரிச்சு வச்சிருக்குது. புரியுதா? சோ அப்ப வந்து பாத்து அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இப்போதைக்கு அந்த பிடிஎஃப் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து கேட்கறேன், அதாவது வந்து சேர்ந்துச்சா அப்படின்றத மட்டும் நான் கேட்கறேன். இங்கிலீஷ்ல இருக்குங்க சார் ஃபுல்லா. ஒரு சில பேர் வந்து தமிழ்லயும் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, நான் வந்து அதையுமே ஒரு தடவை செக் பண்ணிட்டு நான் நாளைக்கு. ஜெனரல் சயின்ஸ் சார் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. இங்கிலீஷ்ல தான் சார் இருக்கு. 4 எழுதிருக்கீங்க. சரி ஓகே. நான் தமிழ்ல இருக்கு. சரி நான் அதை மட்டும் நான் ஒரு தடவை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் அது தமிழ்ல கிடைக்குதான்றதையும் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். ரைட்டா? இங்கிலீஷ் ஆனா கிடைச்சிருச்சு. தமிழ்ல வந்து இவங்க ஜெனரல் சயின்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த பிடிஎஃப் சேர்ற மாதிரியும் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நான் செக் பண்ணிட்டு நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஓகே? சோ ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் வந்து இருக்குதான்றது மட்டும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா நான் நாளைக்கு வந்து எப்படி அதை வந்து நீங்க வாங்க முடியும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ரைட்டா? உங்களுக்கு வந்து எப்படி அனுப்ப முடியும், பிடிஎஃப் அனுப்புறது அப்படின்றத நான் வந்து டிஸ்கஸ் பண்றேன். வாட்ஸ்அப் குரூப்லயே போட்டு சொல்லுங்க சார். ஓகே, நம்ம பார்ப்போம் அது என்னன்ட்டு நான் விசாரிச்சுட்டு நான் சொல்றேன். ஓகே? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றதையுமே நான் வந்து இந்த கிளாஸ்ல நான் சொல்லிடுறேன். சோ நான் இப்ப சொல்றதுதான் நம்ம கிளாஸ்ல எடுக்கிறது பிளஸ் அந்த பிடிஎஃப், அவ்வளவுதான், போதும். ஓகே? அந்த பிடிஎஃப் இன்னொரு வாட்டி சென்ட் பண்றீங்களா? நாங்க இப்பதான் சார் ஜாயின் பண்ணிருக்கோம். சரி ஓகே. நம்ம கிளாஸ் படிக்கிட்டு இருக்குல்ல, இப்போதைக்கு நான் பேச முடியாது. கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நான் சொல்றேன். ஓகேயா? நான் கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகேயா? சோ நான் திரும்ப இப்ப அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கிளாஸ் பிளஸ் அந்த பிடிஎஃப் போதும். ரைட்டா? அது வந்து எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, எல்லா எக்ஸாமுக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ரயில்வேஸ்ன்றதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம் ஃபியூச்சர்ல வரக்கூடிய அது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா சிஜிஎலுக்குமே சரி, இப்ப வரக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. அதுக்குமே ஒரு 10,000க்கு மேல போஸ்டிங் வந்து விட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? சோ அதுலயுமே வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகே? சரி. சோ அந்த பிடிஎஃப் வந்து எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 7 மணி கரெக்டா வந்து ஒரு 1/4 மணி நேரம் இந்த பிடிஎஃப் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத பாக்குறேன். சோ நம்மளோட இந்த ஒரு 60 நாள் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா கிளாஸ் பிளஸ் அந்த பிடிஎஃப், கிளாஸ் பிடிஎஃப் இது மட்டுமே இருந்தாலே போதுமானது. ரைட்டா? நீங்க புக்ஸ் படிக்கணுமா அப்படின்றது கேட்டா, புக் வந்து இந்த பிடிஎஃப் தாண்டி உங்களுக்கு படிக்கணும்ன்ற அளவுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா படிக்கலாம். ஆனா 60 நாள் அப்படின்றப்ப வந்து நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கு. சோ அதனால வந்து டைம் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால ஸ்பீடா போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த நம்ம கிளாஸ் பிளஸ் அந்த
PDF போதுமானது. ஓகே, ஆனா அந்த PDF எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது நான் நாளைக்கே சொல்லிடுறேன். ஓகே, சரி இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம வந்து வேத காலத்துல விட்டோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம எதெல்லாம் முடிக்க போறோம் அப்படின்னா வேத காலம் முடிப்போம். திருப்பி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேத காலத்திற்கு, அதாவது வேத காலத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நான் அன்னைக்கு சொல்லல. சோ வேத காலத்துல அந்த ரிமைனிங் பார்ட் எல்லாமே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து மகாஜனபதம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஜெயினிசம், சமண மதத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் பௌத்த மதத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மகாஜனபதம், அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்துட்டீங்கன்னா மகதா அப்படின்றத பார்ப்போம். மகதால வந்து பாத்தீங்கன்னா மகதா அப்படின்றது ஒரு இடம். சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கிங்டம் சொல்றாங்கல்ல, கிங்டம் அப்படின்றது ஒரு பெரிய இடம். அந்த இடத்தை வந்து நிறைய வம்சங்கள் ஆட்சி செய்வாங்க. டைனாஸ்டி அப்படின்னா வம்சங்கள், அவங்க வந்து ஆட்சி செய்வாங்க. ஹரியங்கா வருவாங்க, சிசுனகா வருவாங்க, நந்தா வம்சம், மௌரிய வம்சம், சுங்கா வம்சம், கன்வா வம்சம், நிறைய வம்சங்கள் ஆட்சி செய்யும். எதை? மகதா அப்படின்ற ஒரு இடத்தை. எதுக்காக மகதாவுக்கு எல்லாரும் போட்டி போட்டாங்க அப்படின்றத பார்ப்போம். திருப்பி அதுக்கப்புறம் வந்து யார் வருவாங்க அப்படின்னா குப்தர்கள் வருவாங்க. குப்தர்களை பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா குப்தர்களோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஓவர். அதுக்கப்புறம் என்ன வரும்னா மிடிவல் ஹிஸ்டரி தான் வரும். மிடிவல் ஹிஸ்டரியை நம்ம நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? சோ இப்ப ஓகே தான், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே டன். நான் அதே மாதிரியே தான் போன கிளாஸ் நான் என்ன சொன்னோம் அதே தான், நான் இதே தான் அடுத்த எல்லா கிளாஸுக்குமே நம்மளுக்கு இப்படிதான். நான் ஒரு டாபிக் இப்ப வந்து வேதகாலம் அப்படின்றதுல பெண்டிங் வந்து கொஞ்சோண்டு இருக்கு. சம்திங் அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட எடுப்பேன். இந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கரெக்டா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அந்த 5 நிமிஷத்துல ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. டவுட்டை முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஜெயினிசம் போவோம். ஜெயினிசம் மதத்தை பார்த்துட்டு ஜெயினிசம் முடிக்கிறோம். ஜெயினிசம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் டவுட் செஷன். திருப்பி அதுக்கப்புறம் புத்திசம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் டவுட் செஷன். சோ அது வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே மியூட்ல போட்டு வைங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் அன்மியூட் பண்ணாலும் அது வந்து இப்ப 100 பேர் கிட்ட இருக்கிறீங்க, அந்த 100 பேரையுமே வந்து பாத்துட்டீங்கன்னா அது வந்து சவுண்ட் வந்து கேட்காம இருக்கும். அதனாலதான். சோ அதனால நீங்க மியூட்ல போட்டீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து சப்ஜெக்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாமா இல்ல நீங்க PDF எதனா தருவீங்களா சார்? ஒரே விஷயம், நோட்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல PDF தருவீங்களா? அது நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப வந்து நான் எப்படி உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன்னா எல்லாமே டிஜிட்டல் நோட்ஸ் தான். நம்ம வந்து இந்த போர்ட்ல எழுதி போடுறது அப்படிலாம் இல்ல, கம்ப்ளீட்டா எல்லாமே டிஜிட்டல் நோட்ஸ். நான் இப்ப இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுன்னா வீடியோ ஆஃப் ஆயிரும். கம்ப்ளீட்டா நான் எழுதுவேன். அது எழுத உங்களுக்கு வந்துடும். நான் எழுதுனது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா PDF உங்களுக்கு வந்துடும். புரியுதா? சரி, ஓகே டன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, थैंक यू சார். சொல்லுங்க. சார் இப்போ இது RRB எக்ஸாமுக்கு தானே சார் எடுக்கிறீங்க கிளாஸ்? ஆமாங்க. ஓகே சார், குரூப் டி தான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன், எழுதிருக்கேன் சார். ஓகே, அதுதான் நம்மளோட இது வந்து, ஏன்னா இப்ப ஹிஸ்டரி அப்படின்றது வந்து RRBக்கு தனி ஹிஸ்டரி, SSCக்கு தனி ஹிஸ்டரி, TNPSCக்கு தனி ஹிஸ்டரிலாம் கிடையாது. ஹிஸ்டரி அப்படின்றப்ப ஒரே ஹிஸ்டரி தான். சோ அதனால அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம். ஆனா எக்ஸாம் வேற. ஏன்னா UPSCக்கு ஒரு விதமா கேட்பாங்க, TNPSC குரூப் 1க்கு விதமா கேட்பாங்க, ஒன்னுக்கு ஒரு விதமா கேட்பாங்க. பட் ஆனா TNPSC குரூப் 4 ஆகட்டும், அதுக்கப்புறம் SSC எக்ஸாம், SSCல இருக்கிற எல்லா எக்ஸாம் ஆகட்டும், NTPC RRBல இருக்கிற எல்லா எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம எடுக்கிற கிளாஸ் போதுமானது. ஆமா சார். ஓகே சார். சார் இப்போ இதுக்கு ஆப் இருக்கா சார்? ஆப் இருக்கா சார்? நான் வந்து இதெல்லாம் இந்த குவரிஸ் எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இந்த கிளாஸ் கரெக்டா முடிக்கிறப்ப நான் சொல்லிட்டா, ஏன்னா நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இப்போதைக்கு நீங்க இதுலயே நீங்க பாருங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு கூகுள் மீட் தானே, அந்த லிங்க் வச்சு இது பண்ணிக்கலாம். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். சார் ஒரே ரிக்வெஸ்ட்ங்க சார், கொஞ்சம் ஸ்லோவா போங்க சார். ரொம்ப ஃபாஸ்டா பேசுறீங்களா? எங்களால அத என்னன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் நல்லாவே ஆகுதுங்க சார். பட் ஆனா மெமரி ஒரு மைண்ட்ல வைக்க முடியல. திருப்பி பார்க்கும்போது அது எல்லாமே எம்டியா இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். ஓகேப்பா, ஓகே, நான் கன்சிடர் பண்றேன். நான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்பீட்ல போறேன். அது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே சார். ஜாயின் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனை கிளாஸ் நடந்திருக்குன்னு டவுட் சார். ரெண்டே ரெண்டு கிளாஸ். என்ன சார் அதுல கவர் பண்ணீங்க? நான் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். அது எல்லாமே கிளாஸ் நோட்ல கொடுத்திருக்கீங்க சார். அப்படியே எல்லாரும் மியூட்ல போடுங்க. நான் வந்து ஒரே ஒரு செகண்ட் மியூட்ல போடுங்க. ലാപ്പ് ചേട്ടൻ ഇനി എടുത്തിട്ട് വരും. சரி, ஓகே, எல்லாருமே மியூட்ல போடுங்க. யாராவது அன்மியூட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். யார் அன்மியூட் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும் மியூட் போட்டுருங்க. நான் பேசுறது கரெக்டா கிளியரா கேக்குதான்றத மட்டும் கரெக்டா சொல்லிருங்க. அது போக
நான் எழுதுறது வந்து தெரியுதா? சார் கேக்குது. தெரியுது சார். மியூட் தெரியுது நீங்க சார். பண்ணிருங்க சார். இடையில குழந்தைங்க சத்தம் இதெல்லாம் கேட்கும். நீங்க மியூட் பண்ணீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா டவுட் மட்டும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே ஒரு செகண்ட், நான் மியூட் பண்றது எப்படின்னு பாக்குறேன். சரி, ஆக்சுவலா வந்து நான் மியூட் பண்ற ஆப்ஷன் வந்து எனக்கு காட்டல. சரி, இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருமே மியூட் பண்ணிருங்க. ஓகே, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து வேத காலத்தை நம்ம வந்து இதுக்கு முந்தின கிளாஸ் எதெல்லாம் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்றது மட்டும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாம் ஒரு சில பேர் இருக்கிறீங்க. ஸோ சரி, நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வரலாறுல வந்து முதல்ல பார்த்தது வந்து ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்ட்டு. அதாவது ப்ரீனா முன்னாடி, வரலாறுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படியெல்லாம் மனிதர்கள் வந்து எவால்வ் ஆனாங்க, அதாவது வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த ப்ரீ ஹிஸ்டரிக்கு அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோம். திருப்பி இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வேத காலம், வேதிக் ஏஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய கண்டினியூஸ் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம். ரைட்டா? சரி, இப்ப இந்த வேதிக் பீரியட் அப்படின்றது இருக்குல்ல, நார்மலா வேதிக் பீரியட் அப்படின்றது வந்து நம்ம எப்படி சொல்லி முடிச்சோம் அப்படின்னா, காலத்தை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சோம். வேத காலம் அப்படின்றது இயர்லி, லேட்டர் அப்படின்னு பிடிச்சோம். முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பிரிச்சோம். இதே இதுல வந்து எப்படியெல்லாம் இருக்குது, அதாவது ரிவர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. ரைட்டா? ஆறுகள். அந்த ஆறுகள் நான் சொன்னேன்னா எந்த நதி வந்து இப்ப என்ன பெயர்ல இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேனா அந்த ரிவர்ஸினுடைய? சரி, ஓகே, டன் மியூட்ல போட்டு. சரி, அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த நதிகளை பத்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நதிகள் அப்படின்றது நதிகளினுடைய முந்தைய பெயர்கள், வேத காலத்தின்ல இருந்து என்னென்ன பெயர்கள் இருந்துச்சு, அதனுடைய இப்ப என்ன பெயர் இருக்குது அப்படின்றதையுமே படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? சரி, அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா வேத காலத்துல வந்து வேதங்கள் வந்து எழுதப்பட்டது. அதனாலதான் வேத காலத்திற்கு அந்த வேதா 4 வேதா, என்னென்ன வேதங்கள் அப்படின்னா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வ வேதம் அப்படின்ட்டு 4 வேதங்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா எழுதப்பட்டுச்சு. ரைட்டா? என்னென்ன வேதம்? ரிக்வேதம், அதர்வ வேதம், சாம வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், இந்த மாதிரி ஒரு 4 வேதங்கள் வந்து எழுதப்பட்டுச்சு அப்படின்றதையுமே நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து இதுதான் நான் சொன்னது. இதுல வந்து முக்கியமானது வந்து இதுதான், ஜலம் அப்படின்ற நதி. இப்ப வந்து ஜலம் அப்படின்னு சொல்றேன், இதுக்கு முன்னாடி விட்டஸ்டா அப்படின்ற ஒரு பெயர். ரைட்டா? எதுக்கு அப்படின்னா, அதாவது நதிகளுக்கு, ஜலம் நதிக்கு விட்டஸ்டா அப்படின்னு வேத காலத்தினுடைய பெயர், செனாபுக்கு வந்து அஸ்கினி, ரவிக்கு பருஷினி அப்படின்ற ஒரு பெயர், சட்லஜ் நதிக்கு சத்துத்ரி, பியாஸுக்கு விபாசா, கண்டக் வந்து சாதா நிரா. இந்த நதிகள் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். சரி, அப்ப நான் வந்து ரெட் கலர்ல வந்து டிக் போட்டிருக்கல, அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே? சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம், உங்களுக்கு வேத காலத்துல வந்து பொருளாதாரம் அப்படின்றது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வேத காலத்துல தங்கம், கோல்டு இருக்குல்ல, தங்கத்துக்கு வந்து ஒரு பெயர் சொன்னாங்க. என்ன பெயர் சொன்னாங்கன்னா நிஷ்கா அப்படின்ற ஒரு பெயர். நிஷ்கா அப்படின்ற ஒரு பெயர். இப்ப நான் சொல்றது எல்லாமே இயர்லினா வேத காலத்துல நம்மளுக்கு முன்னாடி நடந்துச்சு, பின்னாடி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்ல. என்னன்னா வேத காலம், வேதிக் பீரியட். இப்ப நான் எழுதுறது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபா கிளாஸ் முடிஞ்சோன்னு வந்துடும். வேதிக் பீரியட் இருக்குல்ல, வேதிக் பீரியடே 2ஆ பிரியுது அப்படின்னு பார்த்தோம். எப்படி பிரியுது? இயர்லி முன்னாடி நடந்தது, லேட்டர் பின்னாடி நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதாவது இயர்லிக்கு அடுத்து நடந்தது. இயர்லிக்கு வந்து நம்ம வருடங்கள் வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா 1500 பிசி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரைன்னு பார்த்தோம். லேட்டர் அப்படின்றத கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 600 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அப்படின்ட்டு பார்த்தோம். இதுல இப்ப நம்ம பாக்குறது வந்து என்னன்னா இயர்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இயர்லி வேதிக் பீரியட் இருக்குல்ல, அதுல வந்து தங்கத்திற்கு வந்து நிஷ்கா அப்படின்ற பெயர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொருளாதாரம், ட்ரேட், அதாவது வணிகம் எப்படி பண்ணாங்க? இப்ப வந்து நம்ம காசு கொடுத்துதான் பொருள் வாங்குறோம். அப்ப வந்து என்ன முறை அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம் தான் பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. பார்ட்டர் சிஸ்டம்னா பண்டமாற்று முறை. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ரைட்டா? இது எப்பனா இயர்லி வேதிக் பீரியட்ல இதெல்லாம் அப்பொழுது நடந்துச்சு. அதுக்கடுத்து வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா,
உங்களுக்கு ஒரு சில சபைகள், அப்போ வந்து சபைகள் இருந்துச்சான்னு கேட்டா சபைகள் இருந்துச்சு, அதாவது பாடிஸ். என்ன எத்தனை பாடி இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு வந்து சபா அப்படின்னாங்க, சபை. இன்னொன்னு சமிதி அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது பாடிஸ் அப்படின்றது கவுன்சில், ரைட்டா, ஒரு கூட்டம். ஓகே, வேத காலத்தில் கூட்டங்கள் இருந்துச்சானா கூட்டங்கள் இருந்துச்சு. ஏன்னா அந்த வந்து 2 கூட்டங்கள் சொல்றாங்க, ஒண்ணு வந்து சபை, இன்னொன்னு சமிதி அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அது போக பதவிகள், சமிதியுமே வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து பாராளுமன்றம் இருக்கு, பாராளுமன்றத்துல மக்களவை, மாநிலங்களவை அப்படின்றது இருக்குல்ல, பிரியுதா? அதே மாதிரிதான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சில கூட்டங்களை வந்து சபை அப்படின்ட்டு சொல்றாங்க, சமிதி அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா? அதுக்கப்புறம் இங்க வந்து வேத காலத்துல வந்து பதவிகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா பதவிகள் இருந்துச்சு. கமாண்டர்னா யாரு? படை தளபதி. கமாண்டர் வந்து என்னன்னு சொல்றாங்க? சேனானி அப்படின்னு சொன்னாங்க. சேனானி அப்படின்னா படை தளபதி. அதுக்கப்புறம் உளவாளி, ஸ்பை. உளவாளிய வந்து என்னன்ட்டு சொன்னாங்கன்னா ஸ்பார்சா அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பார்சா அப்படின்ட்டு சொன்னாங்க உளவாளிய. அதுக்கப்புறம் இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்கல்ல, பிரீஸ்ட். சரியா? பிரீஸ்ட், புரோகிதர்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. புரோஹிதா. சரியா? அதாவது படைத்தளபதிய சேனானி என்றும், உளவாளிகளை வந்து ஸ்பார்சா என்றும், பூஜை பண்றவங்களை வந்து புரோகிதர்கள், புரோஹிதா அப்படின்னும் சொன்னாங்க. ரைட்டா? சோ இது எல்லாமே இந்த இயர்லி வேதிக் பீரியட்ல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதே இயர்லி வேதிக் பீரியட்ல உங்களுக்கு சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேட்ரியார்கள், ஆணாதிக்கம் மிகுந்த சமூகமாக இருந்துச்சு. பேட்ரியார்கள் அப்படின்னா பீனா வந்து பாத்துட்டீங்கன்னா, பேட்ரியார்கள் அப்படின்னா வந்து என்னன்னா ஆணாதிக்கம் மிகுந்த சமூகமாக இயர்லி வேதிக் பீரியட் இருந்துச்சு. ரைட்டா? சோ அப்போ வந்து பெண்கள் வந்து யாருமே வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்க இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கிறாங்க. யாரெல்லாம், அதாவது வேத காலத்துல ரொம்ப முக்கியமான பெண்கள்லாம் யாரெல்லாம் அப்படின்னு பாத்துட்டா, பெண் புலவர்கள் யாரெல்லாம்னா அப்பாலா அப்படின்ற ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் விஸ்வவாரா அப்படின்ற ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் கோசா அப்படின்ற ஒருத்தவங்க, லோப்ப முத்ரா அப்படின்ற ஒரு சில பெண் புலவர்களாம் வேத காலத்துல இருக்கதான் செஞ்சார்கள். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா வேற எப்படி எல்லாம் இருந்துச்சு? குழந்தை திருமணம் இருந்துச்சா? அதாவது இயர்லி வேதிக்ல, நான் சொல்றது எல்லாமே இயர்லி வேதிக்ல குழந்தை திருமணம் இருந்துச்சான்னு கேட்டா குழந்தை திருமணம் கிடையாது. ரைட்டா? குழந்தை திருமணம் கிடையாது. அதுக்கப்புறம் சதி அப்படின்றது என்னது? உடன்கட்டை எரிவது வந்து இயர்லி வேதிக் பீரியட்ல இருந்துச்சான்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஓகே, இதெல்லாம் இயர்லி வேதிக் பீரியட்ல. அதுக்கப்புறம் மதங்கள், அதாவது ரிலிஜியனை பொறுத்த வரைக்கும் இயர்லி வேதிக், இப்ப நான் சொல்றது எல்லாமே இயர்லி வேதிக் பீரியட். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பத்தி தான். சோ மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளாக எதெல்லாம் வழிபட்டார்கள் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நேச்சர், இயற்கையை தான் வழிபட்டார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா எதெல்லாம் வழிபட்டாங்க? இந்திர பகவான். சரியா? இந்திர பகவான்னா என்னன்னு சொல்லுவோம்? தண்டர், இடி. இந்திர பகவான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அக்னின்னா என்ன? நெருப்பை வழிபட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து பிருத்வி, இந்திர பகவான், அதுக்கப்புறம் வந்து அக்னி, அதுக்கப்புறம் பிருத்வி அப்படின்ற கடவுளை வழிபட்டார்கள். பிருத்வினா பூமி. வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வாயு அப்படின்ற கடவுள். வாயுனா வந்து விண்டு. அதுக்கப்புறம் வருண பகவான், வருணா அப்படின்றது வந்து மழை. ஓகே, அதுக்கப்புறம் அப்ப வந்து இயற்கையை மட்டும்தான் வழிபட்டார்களா அப்படின்னு கேட்டா பெண் கடவுள் வழிபட்டாங்க. ஃபீமேல் காடஸ், பெண் கடவுள். காட் அப்படின்னா கடவுள், காடஸ் அப்படின்னா பெண் கடவுளை வழிபட்டார்கள். அவங்க அந்த கடவுள் பேர்லாம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதித்தி அப்படின்ற ஒரு பெண் கடவுள், உஷா அப்படின்ற பெண் கடவுள்லாம் வழிபட்டார்கள். அதே இதுல இந்த லேட்டர் வேதிக் பீரியட்ல கோயில்கள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கோயில்கள் கிடையாது. அதுக்கப்புறம் சிலை வழிபாடு, ஐடல் அப்படின்னா சிலை. சரியா? ஐடல் அப்படின்னா சிலை வழிபாடு இருந்துச்சான்னு கேட்டா சிலை வழிபாடும் கிடையாது. ஓகே, சோ இதெல்லாம் இயர்லி வேதிக் பீரியட். இப்ப லேட்டர் வேதிக் பீரியட்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து 600 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்க எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா, இங்க லேட்டர் வேதிக் பீரியட்ல ஒரு சில பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய எந்த பகுதிகளில் இருக்கிறாங்க அப்படின்னா மகதா அப்படின்ற இடம். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மகதா அப்படின்ற ஒரு இடத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பட் டெப்தா போக வேண்டாம். ஏன்னா நான் மகதாவை பத்தி தெளிவாவே நான் இதுக்கு அடுத்து நான் வரைஞ்சு போடுறேன். அதுக்கப்புறம் அங்கா அப்படின்ற ஒரு இடம். இந்த இரண்டுமே பகுதிகள், பிளேஸ். சரியா? இது பழங்குடியின மக்கள் இருந்தார்களான்னு கேட்டா இருந்தார்கள். மகதா மற்றும் அங்கா அப்படின்ற இடத்துல இருந்தார்கள். ஓகே,
வேற. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியாக வந்து ஒரே ஒரு நிமிஷம், பொலிட்டிக்கல். சரி, ஓகே. அரசியல் ரீதியாக வந்து ஒரு சில டைட்டில்ஸ்னா வந்து ஒரு சில பட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. என்னென்ன டைட்டில்ஸ்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு செகண்ட், ஓகே, என்னென்ன டைட்டில்ஸ்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ராஜ விஸ்வ ஜனன் அப்படின்ற ஒரு டைட்டில், ராஜ விஸ்வஜனன் அப்படின்ற ஒரு பட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அகில புவனபதி அப்படின்ற ஒரு டைட்டில். இதெல்லாம் பட்டங்கள், நான் எழுதுறது எல்லாமே பட்டங்கள். அகில புவனபதி அப்படின்ற ஒரு பட்டம். அதுக்கப்புறம் ஏக் ராத் அப்படின்ற ஒரு பட்டம், சாம் ராத் அப்படின்ற பட்டம். இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா கொடுக்கப்பட்டுச்சு. அதே நேரத்துல சாக்ரிஃபைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ இந்த வேத காலத்துல தான், லேட்டர் வேதிக்குல தான் வந்து எது அதிகமாகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சாக்ரிஃபைஸ், தியாகம் அப்படின்றது உயிர் பலி அப்படின்னு சொல்லுவாங்க, தியாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா சாக்ரிஃபைஸ், தியாகமும் அதிகமாகுது. ரிச்சுவல்ஸ் என்ன, ரொம்ப சடங்குகள் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த லேட்டர் வேதிக் டைம் பீரியட்ல தான். ஓகே, ஸோ இதுலதான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, வேதங்கள் வந்து ரிக்வேதம்ல வந்து எத்தனை மண்டலம் அப்படின்னா 10 மண்டலம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த 10 மண்டலத்துல 10வது மண்டலத்துல டோட்டலா ரிக்வேதம் இருக்கா, ரிக்வேதம்ல எத்தனை மண்டலம், 10 மண்டலம். அந்த 10 மண்டலத்துல 10வது மண்டலத்துல வந்து என்ன கோட்பாடு சொல்லப்படுகிறது அப்படின்னா, எந்த கோட்பாடுனா புருஷ சுக்தா கோட்பாடு, புருஷ சுக்தா தியரி, புருஷ சுக்தா கோட்பாடு சொல்லப்பட்டுச்சு. அந்த புருஷ சுக்தா கோட்பாடுல ஒரு சமூகத்தை பத்தி பேசுறாங்க. அந்த சமூகத்தின் பெயர் சத்துர்வன்ய சமூகம். இந்த சமூகத்தினுடைய பெயர் வந்து சத்துர்வன்ய சமூகம் அப்படின்ற சமூகத்தை பத்தி பேசுறாங்க. ஓகே, அந்த சத்துர்வன்ய சமூகத்துல என்ன சொல்றாங்கன்னா, பிராமணாஸ் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்திரியர்கள் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வைசியர்கள். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு வந்து டாபிக் நிறைய இருக்குது இல்ல, நம்ம வந்து 2 நாள்லயே ஏன்ஷியன்ட் முடிச்சிருக்கணும், ஆனா இது 3வது நாளா இருக்குது, அதனாலதான். ரைட்டா, சரி, ஓகே, நான் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். ஸோ பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், அதுக்கப்புறம் வந்து கடைசியா சுத்ரர்கள் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க, சுத்ராஸ் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து நான் போன கிளாஸே நான் சொல்லியிருப்பேன். பிராமணர்கள் வந்து கடவுள் பிரம்மாவின், ஏன்னா இதுல வந்து புருஷா அப்படின்றது வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா கடவுள் பிரம்மாவை குறிக்கும். புருஷா அப்படின்றது கடவுள் பிரம்மாவை குறிக்கும். ஸோ அதுல இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சுத்ரர்கள். பிராமணர்கள் வந்து கடவுள் பிரம்மாவின் வாய்ப்பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகவும், அவர்கள் பிரீஸ்ட், அதாவது பூஜை பண்றவங்க, பெரிய பெரிய படிச்சவங்க, டீச்சர்ஸ், அவங்களாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சத்திரியர்கள் வந்து கடவுள் பிரம்மாவின் கைப்பகுதியிலிருந்து, ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கைப்பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகவும். மெயினா சத்திரியர்கள்லாம் யார் அப்படின்னா சண்டை போடுறவங்க. ரைட்டா, சண்டை போடுறவங்க, அரசர்கள், அதுக்கப்புறம் ஆட்சி செய்யறவங்க. அதுக்கப்புறம் வைசியர்கள் வந்து கடவுள் பிரம்மாவின் தொடை பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகும். இவங்கெல்லாம் விவசாயம் செய்யறவங்க, வணிகம் செய்யறவங்க, அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்து அது தொழிலா செய்யறவங்க. ரைட்டா, ஸோ அதுக்கப்புறம் வந்து சுத்ரர்கள் வந்து கடவுள் பிரம்மாவின் பாதங்களிலிருந்து பிறந்தவர்களாகவும் சொல்றாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அடிமைகளாகவும், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மற்ற வர்ணா, இந்த 3 வர்ணா இருக்காங்கல்ல, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு சுத்ரர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சுத்ரர்கள் அப்படின்ட்டு. இது எந்த மண்டலத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னா ரிக்வேதத்துல எழுதப்பட்ட 10வது மண்டலத்துல இருக்கிற புருஷ சுக்தா கோட்பாடுல இருக்கிற சத்துருவன்ய சமூகத்தில் தான் வந்து இந்த ஒரு 4 விஷயமானது கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே, சரி. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஏர்லி வேதிக்ல வந்து என்ன பார்த்தோம், கடவுள்களாக இந்திர பகவான், அக்னி பகவான், பிருத்வி, வாயு, வருண பகவான் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். பெண் கடவுள் அதித்தி, உஷா, அதெல்லாம் இருந்தாங்க. ஸோ
இந்த லேட்டர் வேதிக் பீரியட்ல கடவுள்கள் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது லேட்டர் வேதிக்ல, சரியா, ரிலிஜியன் எழுதுறேன், மதங்களை பொறுத்த வரைக்கும் லேட்டர் வேதிக் பீரியட், ரைட்டா. ஸோ இங்க எந்தெந்த கடவுள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரஜபதி அப்படின்ற கடவுள், அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் ருத்ரா, ஓகே. பிரஜபதி வந்து உருவாக்கியவர், கிரியேட்டர் அப்படின்ட்டு சொல்றாங்க. விஷ்ணு ப்ரொடெக்டர், பாதுகாப்பவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ருத்ரா டிஸ்ட்ராயர், அழிப்பவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ பிரஜபதி உருவாக்கியவர் வந்து பிரஜபதி, பாதுகாப்பவர் வந்து விஷ்ணு, அழிப்பவர் வந்து ருத்ரா அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இங்க ப்ரீஸ்ட்ஹுட்னா என்னன்னா, இந்த கோயில்கள் எல்லாம் பூஜை எல்லாம் செய்யறாங்க தெரியுமா, பூசாரிங்க. ஸோ ப்ரீஸ்ட்ஹுட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஹெரிடிட்டரினா என்னன்னா தலைமுறையா அவங்களுடைய பதவி. ஸோ ப்ரீஸ்ட்ஹுட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஹெரிடிட்டரி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹெரிடிட்டரினா தலைமுறையா இருந்துச்சு. ஸோ இப்ப அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சமா வந்து என்ன ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த நம்மளோட எதுங்க சார் பிரஜபதி அப்படின்னா உருவாக்கியவர்னு சொன்னீங்க இல்லைங்க சார், அது வந்து பிரம்மன் அப்படின்னு தானேங்க சார் சொல்றாங்க, படைக்கப்படுற கடவுள் வந்து பிரம்மன். இல்ல, அதாவது நம்ம வந்து ஒரு நூல்கள்லயுமே ஒண்ணு எழுதி இருக்கோம். ஆனா நார்மலா வந்து பாத்துட்டீங்கன்னா லேட்டர் வேதிக் பீரியட்ல, அதாவது 1000 வருஷத்துல இருந்து 600 வருஷம் வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கடவுள்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உருவாக்கியவர், பாதுகாத்தவர், அதுக்கப்புறம் அழித்தவர் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நான் பிரம்மாவை வந்து நான் இதுதானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கடவுள் பிரம்மாவை வச்சுதான் இவங்க வந்து அந்த 4 சமூகத்தையும், ஏன்னா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஜாதிகளை வச்சு பிரிக்கிறாங்க. அப்ப வந்து இது ஜாதி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சுத்திரர்கள் ஜாதி கிடையாது. அவங்க பார்க்கிற வேலையை வைத்து இந்த விஷயமானது பிரிக்கப்படுகிறது, ரைட்டா. சோ அதனாலதான் நம்ம இங்க பிரம்மா அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சோ அதுவும் இல்லாம ரிலிஜியன்ல வந்து நார்மலா மென்ஷன் பண்றது பிரஜபதியை, உருவாக்கியவர் பிரஜபதி, பாதுகாத்தவர் வந்து விஷ்ணு, அழித்தவர் வந்து ருத்ரா அப்படின்ட்டு. ஓகே. சரி, இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ரீஸ்ட்ஹுட், அந்த பூஜை செய்யறவங்களுடைய பதவிகள் வந்து ஹெரிடிட்டரியா இருக்கு, தலைமுறையா. ஸோ அப்போ வந்து இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கொஞ்சமா அந்த சடங்குகள் அப்படின்றது அதிகமாகுது, தியாகம் அப்படின்றது அதிகமாகுது. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய சமூகம் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா எதிர்த்துதான் எது உருவாச்சு அப்படின்னா வந்து பௌத்த மதம் எழ ஆரம்பிச்சது. சமண மதம், ஜெயினிசம் என்ன ஆயிடுச்சு, எழ ஆரம்பிச்சது. ஓகேயா. சோ இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்து உருவாகுவதற்கு ஒரு முக்கியமான காரணங்களாகவே இருந்துச்சு. ஓகே. சோ இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு லேட்டர் வேதிக் பீரியட் பொறுத்த வரைக்கும். நான் இப்ப கரெக்டா ஒரு 5 minutes இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. நம்ம அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜெயினிசம்க்கு போயிடலாம். அதான் சார் நீங்க சொல்ல எழுதவே முடியல. இல்ல ஆக்சுவலா நீங்க வந்து எழுதணும் அப்படின்ற அவசியமே எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். காரணம் ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம இந்த கிளாஸ் முடிச்ச உடனே அடுத்த ஒரு 2-3 minutesலயே வந்து இந்த பிடிஎஃப் ஆனது உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அதனாலதான் நான் சொல்றேன். இல்ல சார், நீங்க பிடிஎஃப் நாங்க கொஞ்சம் தமிழ்ல எழுதிப்போங்க சார். எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல இருக்கனால எங்களுக்கு அப்ப நாளைக்கு எக்ஸாம் போய் கன்ஃபியூஸ் ஆயிடும் சார் அந்த நேரத்துல. புரியல. யாராச்சும் ஒரே ஒருத்தர் பேசுங்க. வீடியோ அப்லோட் ஆகும்ல சார் யூடியூப்ல? ஆகும் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. நான் அதையுமே கேட்டு கன்ஃபார்ம் பண்றேன். இல்ல சார், வீடியோ அப்லோட் ஆகும் சார். இன்னைக்கு அவங்க லிங்க் இன்னைக்கு இல்ல நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. ஆமா சார், இப்போ நடத்தும் போது கேட்டு நாளைக்கு வீடியோ வரும்போது அதை பார்த்து கூட எழுதிக்கலாம் சார். அது நான் ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதனாலதான் வந்து இந்த ஒரு ஸ்பீட்ல போறதுக்கான காரணம் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இது ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 5% கூட நம்ம முடியல. நம்மளுக்கு ஹிஸ்டரி இருக்கு, அடுத்து ஹிஸ்டரி முடிச்ச உடனே நான் வந்து பாலிட்டி, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் எக்கனாமி, இன்னும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே இருக்குதுல்ல. நம்ம இதே ஸ்பீட்ல ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவா போனோம் அப்படின்னா அது முடிக்க முடியாது. பிளஸ் இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதுவதற்கு காரணம் ஏன் அப்படின்னா, நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன், பட் இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் தமிழ்ல தான் சொல்றேன். இப்ப சாக்ரிஃபைஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மகாஜனபதம், அதுக்கப்புறம் இந்த லேட்டர் வேதிக் பீரியட் எல்லாத்தையுமே நான் தமிழ்ல, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாத்தையுமே நான் தமிழ்ல சொல்லிக்கிட்டே எழுதுறதுனாலதான் அது ஆக்சுவலா வந்து நான்
நிறைய பேர்கிட்ட ஓகேவான்னு கேட்டுட்டு தான் நான் வந்து இந்த ஒரு ஃபார்மேட்ல வந்து நான் போய்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதிட்டு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நம்ம கிளாஸ் எடுக்கல, இங்கிலீஷ்ல எழுதுறேன், பட் ஆனா தமிழ்ல சொல்றேன். அதே நேரத்துல வந்து அது யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் ஆகிற காரணம் தான். ஏன்னா இப்போ ஒரு விஷயம் எழுதுறேன், இப்போ வந்து நான் இங்க வந்து ராஜ விஸ்வ ஜனன் அப்படின்ட்டு எழுதுறேன், நான் வந்து ஸ்பீடா சொல்லிட்டு அது அதோட முடிஞ்சிச்சுன்னு பிரச்சனை இல்லை. பட் ஆனா யூடியூப்ல வந்து நீங்க அதை பாக்குறப்ப வந்து நான் பொறுமையாவே நீங்க வந்து ஸ்லோவா வச்சு கூட நீங்க அதை கேட்டுக்கலாம், ரைட்டா? சோ அந்த ஒரு காரணம் தான். அது வந்து எல்லாருக்குமே இது வந்து இப்போ 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கு 90 பேருக்கு ஓகேவா இருக்கிற காரணம் மட்டும்தான். ஓகேயா? ஓகே சார், ஓகே சார். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்லோவா போறதுக்கு நான் பாக்குறேன், ரைட்டா? ஏன்னா நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு கோலே என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, வரக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மெயினா வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம்ல வந்து அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு அட்லீஸ்ட் 80%. ஏன்னா வந்து நான் எதுக்காக சொல்றேன்னா 100% வந்து ஜிஎஸ்ல வந்து மார்க் எடுக்கிறது வந்து ஹியூமன்லி இம்பாசிபிள். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜிஎஸ்ல வந்து 80% மேல மார்க் எடுத்துட்டோம்னா ஷியூரா வந்து நம்ம போஸ்டிங் அடிச்சிடலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருக்குமே மேக்ஸும் தெரியும், ரீசனிங்கும் தெரியும். அப்போ வந்து ஜிஎஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா கஷ்டப்படுறவங்க, ரைட்டா? ஸோ அப்படின்றப்ப 80% மேல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த போஸ்டிங் அடிச்சிடலாம். ஓகேயா? நம்ம அதுக்கான அது மட்டும்தான் நம்மளுடைய கோலா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இல்ல சார், இதே ஸ்பீட்ல கூட கண்டினியூ பண்ணுங்க சார். ஆனா நோட் பண்றதுக்கு ஒரு செகண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை நோட் பண்ணிக்கிறோம் சார். நம்ம வந்து சரி, ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஜெயினிசம் தான் நம்ம பார்க்க போறோம். சொல்லுங்கப்பா சார். இந்த இதுக்கு முதல் ஸ்லைட்ல வந்து 1000ல இருந்து 600 இருக்குல்ல சார். ஆக்சுவலா 600ல இருந்து 1000 இயர்ஸா இல்ல 1000ல இருந்து 600ஆ சார்? 1000ல இருந்து 600. நீங்க வந்து வந்தீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தீங்களா? இல்ல சார், இதுதான் எனக்கு இந்த இதுல எனக்கு தான் சார். சரி, ஓகே. நீங்க வந்து இந்த டவுட் மட்டும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல வந்து இந்த கிளாஸ்ல இன்னும் ஒரு 15 பேர் கிட்ட புதுசா இருப்பாங்க. நீங்க இந்த டவுட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கிளாஸ் முடியறப்ப நீங்க வந்து கேளுங்க, நான் கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஓகே சார், ஓகே சார். சரி, ஓகே. சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஜெயினிசம், அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா புத்திசம் அப்படின்றதெல்லாம் நம்ம வரிசையா பார்க்கலாம். ஒரே ஒரு செகண்ட் இருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஜெயினிசம் சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நார்மலா வந்து ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கும். அதே இதுல ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் ஓரளவுக்கு வந்து பெரிய லெவல்ல இருப்பாங்கல்ல, அவங்களை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா தீர்த்தங்கரா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஜெயினிசம்ல வந்து என்னன்னு சொல்றாங்க, தீர்த்தங்கராஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜெயினிச மதத்தை வந்து பின்பற்றுபவர்களை வந்து தீர்த்தங்கரா. சரி, ஜெயினிச மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நூல் இருக்கு. என்ன நூல் அப்படின்னா அங்கா. இது அப்படின்னா ஜெயின் டெக்ஸ்ட். ஜெயின் அப்படின்னா மதம், டெக்ஸ்ட் அப்படின்னா நூல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டெக்ஸ்ட் அப்படின்னா நூல். நம்ம நிறைய டெக்ஸ்ட் அப்படின்னு பார்ப்போம். டெக்ஸ்ட் அப்படின்னா நூல். ஜெயின மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நூலாக கருதப்படுவது என்ன அப்படின்னா அங்கா. சரி, இப்ப நம்ம தீர்த்தங்கரா அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா ஜெயின மதத்தை பின்பற்றுபவர்கள்ல கொஞ்சம் பெரிய ஆளுங்களை எல்லாத்தையுமே வந்து தீர்த்தங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டலா சமண மதத்துல வந்து டோட்டலா எத்தனை தீர்த்தங்கரா இருக்கிறாங்க அப்படின்னா 24 தீர்த்தங்கரா இருக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படின்னா 24 பேர் இருக்கிறாங்க. அந்த 24ல தீர்த்தங்கரா யாரு, ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா யார் அப்படின்னா ரிஷப்நாத். முதல் தீர்த்தங்கரா வந்து யார் அப்படின்னா ரிஷப்நாத் அப்படின்றவர் தான், ரைட்டா? ரிஷப்நாத். சரி, அப்ப நம்மளுக்கு வந்து எல்லா தீர்த்தங்கராவையும் படிக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை, சரியா? அதே நேரத்துல வந்து நம்மளுக்கு முதல் தீர்த்தங்கரா யாருன்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கடைசி தீர்த்தங்கரா ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி தீர்த்தங்கரா ரொம்ப முக்கியமானது யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வர்தமன மகாவீரா, அதாவது 24வது தீர்த்தங்கரா, சரியா? சோ டோட்டலா வந்து பாத்துட்டீங்கன்னா ஜெயினிசம் வந்து நார்மலா வந்து யார் அப்படின்னா ஜெயின்ஸ் வந்து ஒரு சத்திரியாஸ். நம்ம பார்த்தோம்னா சத்திரியர்கள் தான் ஜெயின்ஸ். ஓகே, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. அப்ப இப்ப நம்ம வந்து யாரை பத்தி படிக்க போறோம்னா வர்தமன மகாவீரா. வர்தமன
சார் இந்த 24th தீர்த்தங்கரா மட்டும் சொல்லுங்க சார். இதுதான் இவர்தான் 24வது தீர்த்தங்கரா, ரைட்டா? இவர்தான் வர்தமான மகாவீரா, சரியா? இவர்தான் வந்து பாத்துட்டீங்கன்னா 24வது தீர்த்தங்கரா அப்படின்ட்டு சொல்றாங்க, ரைட்டா? சோ இவர் வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, அதே நேரத்துல இவர் வந்து இவருடைய காலம் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, இவருடைய காலங்கள் வந்து 540 பிசியில் இருந்து 467 பிசினா எல்லாருக்குமே தெரியும், பிஃபோர் கிரைஸ்ட். சரி, அதுக்கப்புறம் இவருடைய உண்மையான பேர் சித்தார்த்தா. இவருடைய உண்மையான பெயர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சித்தார்த்தா. இவர் வந்து ஒரு குழுவை சேர்ந்தவர். எந்த குழு அப்படின்னா, குழுனா கிளான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எந்த குழுனா ஞான்த்ரிகா கிளான். எந்த குழுவை சேர்ந்தவர் அப்படின்னா ஞான்த்ரிகா, JN போட்டிருப்ப, ஞான்த்ரிகா கிளான். கிளான் அப்படின்னா குழு, ஞான்த்ரிகா குழுவை சேர்ந்தவர், ரைட்டா? இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர் எங்க பிறந்தார் அப்படின்னா பான் எங்க பிறந்தார்? குந்தல் கிராம் அப்படின்ற இடத்துல பிறந்தார். குந்தல் கிராம் அப்படின்ற இடத்துல பிறந்தார், ரைட்டா? இவருடைய மனைவியின் பெயர், குந்தல் கிராம் வந்து எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. பீகார்ல இருக்க குந்தல் கிராம்ல பிறந்தவர். இவருடைய மனைவியின் பெயர் யசோதா. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, டாட்டர். டாட்டருடைய பேர் வந்து பிரியதர்சனா. பொண்ணுடைய பெயர், ரைட்டா? இவருக்கு ஒரு சில பட்டங்கள் இருக்கு. என்ன பட்டம் அப்படின்னா ஜினா அப்படின்ற ஒரு பட்டம். ஜினா அப்படின்னா என்னன்னா கான்குரர் அப்படின்னு அர்த்தம். கான்குரர்னா ஆட்சி செய்பவர், சரியா? கான்குரர்னா ஆள்பவர், ஆட்சி செய்பவர் அப்படின்ட்டு அர்த்தம், ரைட்டா? சோ இது வந்து ஜினானா வந்து கான்குரர்னா ஆள்பவர், சரியா? ஜினா அப்படின்னா ஆள்பவர், கான்குரர் அப்படின்ட்டு அர்த்தம், ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் ஒரே விஷயம். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சித்தார்த்தா அப்படின்றது அவருடைய அப்பா நேம், ஃபாதர் நேம். அவருடைய உண்மையான பேர் கிடையாது, ஃபாதர் நேம், சரியா? ஃபாதர் நேம் சித்தார்த்தா. அவர் வந்து ஞான்த்ரிகா குழுவை சேர்ந்தவர். சரி, பிறந்தது வந்து குந்தல் கிராம் அப்படின்ட்டு பார்த்தோம். இறந்தது வர்தமன மகாவீரா இறந்து போன இடம் எங்க? இந்த அட்டுன்னு போடுறது தெரியுமா? அந்த அட்டு அப்படின்ற சிம்பிள் வந்து பிளேஸ், எந்த பகுதி, ரைட்டா? ஸோ எந்த பகுதியில வச்சு இவர் வந்து இறந்து போனார்னா பாவப்பூரியில வச்சு இறந்து போனார். அவரோட உண்மையான பேர் கிடையாது, இல்ல அப்பா பேர் தான். நான் மாத்தி சொல்லிட்டேன். சித்தார்த்தா அப்படின்றது அவருடைய அப்பாவோட பெயர், ரைட்டா? சரி, அவர் வந்து எங்க வச்சு இறந்து போனார் அப்படின்னா பாவப்பூரியில வச்சு இறந்து போனார். பாவப்பூரி அப்படின்ற இடத்துல வச்சு இறந்து போனார். சோ மகாவீராவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா மகாவீரா, வர்தமன மகாவீரா. அவர் வந்து முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மகாவீரா அப்படின்றதான் சொல்லுவாங்க நார்மலா, மகாவீரா. சார் டெத்துக்கு முன்னாடி ஜினா அப்படின்னு எழுதிருக்கீங்கல்ல சார், அது என்ன? ஜினா அப்படின்றது இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன்ல, இது வந்து என்னன்னா டைட்டில். அவருக்கு இருக்கிற ஒரு பட்டம், ஜினா அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. ஜினா அப்படின்னா என்னன்னா ஆள்பவர், கான்குரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்குரர்னா ஆள்பவர், ஆட்சி செய்பவர் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து இருக்கு. சரி, ஓகே. இப்ப அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மகாவீரா இருக்காரு தெரியுமா? அவருடைய டீச்சிங்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அவருடைய உபதேசங்கள், அதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா 3 ரத்தினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா 3 ரத்னாஸ், 3 ரத்தினங்கள். அதை வந்து பாத்துட்டீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருப்பார். இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா KFCன்னு வச்சுக்கலாம். KFC அப்படின்ட்டு வச்சுக்கலாம். கேனா என்னது? நாலேஜ், சரியா? அறிவு. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா எஃப்னா என்னது? ஃபெய்த், நம்பிக்கை. அதுக்கப்புறம் சி அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஆக்சுவலா வந்து ரைட் ஆக்ஷன் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல, இந்த ஆக்ஷனுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்ட், ஆக்ஷன் அல்லது கண்டக்ட். நம்ம சி அப்படின்னு வச்சதுனால கண்டக்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா அந்தந்த மொழியில அது வந்து ஒரு சில லாங்குவேஜ் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம தமிழ்ல எழுதினாலும் இதே தான். சம்யக் தர்ஷனா, ரைட் ஃபெய்த் அப்படின்னு சொல்றாங்க. சம்யக் ஞானம் அப்படின்னா நாலேஜ்னு தெரியும், ஞானம். அதுக்கப்புறம் சம்யக் சரிதா அப்படின்னா வந்து கண்டக்ட்.
ரைட்டா? KFC 3 ரத்தினங்கள். யார் சொன்னது அப்படின்னா மகாவீரர் சொன்னது. 3 ரத்தினங்களாக கருதப்படுகிறது. 3 ரத்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது 3 ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்யக் தர்ஷனா, சம்யக் ஞானா, சம்யக் சரிதா. KFC நாலேஜ், ஃபெய்த், கண்டக்ட். ரைட்டா? இதுதான் 3 ரத்தினங்கள். அடுத்தது பாருங்க. சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 பிரின்சிபல், 5 கொள்கைகள் வந்து பாத்துட்டீங்கன்னா சொல்லப்படும். சோ இது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல் கொள்கை வந்து என்னன்னா அஹிம்சா. நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வயலன்ஸ், எந்த ஒரு சண்டை போடக்கூடாது, அமைதியான முறையில வந்து பாத்துட்டீங்கன்னா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ரைட்டா? இது வந்து என்னன்னா அஹிம்சா, அமைதியான முறையில் வந்து எல்லாத்தையுமே நம்ம டீல் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் சத்தியம்னா வந்து உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்ற ஒண்ணு, 5 கொள்கை. அதுக்கப்புறம் அஸ்தேயானா வந்து பாத்துட்டீங்கன்னா திருடக்கூடாது அப்படின்ட்டு சொல்றது. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியா இருக்கணும். சரியா? கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பிரம்மச்சாரியா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா அப்பரிகிரகா அப்படின்ற ஒரு பெயர். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம பௌத்த மதத்திலையும் பார்ப்போம். சரியா? சோ 5 கொள்கைகள் வந்து என்னலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வவுஸ் அப்படின்னா என்ன சொல்றது, நம்ம வந்து இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், நம்ம வாழ்க்கையில வந்து இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்கிறது. ரைட்டா? அஹிம்சா அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை. சரியா? அஹிம்சா, எந்த ஒரு பிரச்சனைக்கு போகக்கூடாது, அமைதியான வாழ்க்கையை வந்து வாழணும், நான் வயலன்ஸ். சரியா? சத்தியம் என்னது, உண்மையை மட்டும்தான் பேசுறது. அஸ்தேயா, திருடக்கூடாது, பிரம்மச்சாரியா இருக்கணும். அடுத்து அப்பரிகிரகானா அப்படின்னதுன்னா நம்ம வந்து எந்த ஒரு பொருள் மேலேயோ, எந்த ஒரு பீப்புள் மேலேயோ, எந்த ஒரு பகுதியின் மேலேயோ ஆசைப்படக்கூடாது. சிம்பிளா வந்து பாத்துட்டீங்கன்னா பொருளின் மேல ஆசைப்படாம இருக்கணும். அதுதான் அப்பரிகிரகா. ரைட்டா? சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 கொள்கைகளாக சமண மதத்துல வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ரைட்டா? இது புரிஞ்சுதா? அஹிம்சா, சத்யா, அஸ்தேயா, அப்பரிகிரகா, பிரம்மச்சாரியா. ஓகே? அப்பரிகிரகா மட்டும் இன்னொரு சொல்லுங்க சார். அப்பரிகிரகானா சிம்பிளா வந்து என்னன்னா ஒரு பொருளின் மேல ஆசைப்படக்கூடாது, அவ்வளவுதான். சிம்பிள். ஓகே சார். பொருள் மேல ஆசைப்படாம இருக்கணும். சரி, அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான சமண மதமே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது மகாவீரர் இறந்ததுக்கு அப்புறம் 200 வருடங்கள் கழிச்சு சமண மதம் பிரிகிறது. எப்படி பிரியுது அப்படின்னா ஸ்வேதம்பரா, திகம்பரா அப்படின்ட்டு பிரியுது. சோ இது வந்து என்ன பிரிவு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இவங்க வந்து ஸ்வேதம்பரா, இவங்க வந்து யார் அப்படின்னா திகம்பரா. ரைட்டா? ஸ்வேதம்பரா, திகம்பரா. சோ சிம்பிளா வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்வேதம்பரா வந்து ட்ரெஸ் போடுவாங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்குவாங்க, வாயை வந்து மூடிக்குவாங்க. சரியா? வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வாயை மூடிப்பாங்க. திகம்பரா வந்து ட்ரெஸ் கூட போட மாட்டாங்க. சரியா? அவ்வளவுதான். அதுதான், அப்படிதான் தெரியுது. சமண மதத்தை வந்து மகாவீரர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 200 வருடங்களுக்கு அப்புறம் பிரியுது. ஸ்வேதம்பரா, திகம்பரா அப்படின்ட்டு பிரியுது. திகம்பரா இல்ல இப்ப சமண மதம் பாக்குறோம், அதுக்கு அடுத்து நம்ம பௌத்த மதத்தை பார்ப்போம். ஓகே? சரி, இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஸ்வேதம்பரா வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வாயை வந்து மூடி இருப்பாங்க. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், வாயை வந்து மூடி இருப்பாங்க. ரைட்டா? இது வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா திகம்பராவை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ரைட்டா? ட்ரெஸ் இல்லாம தான் இருப்பாங்க. ஓகே? சரி, இதுதான் வந்து சமண மதத்தை பொறுத்த வரைக்கும். சோ அதே நேரத்துல சமண மதத்துல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்ம நார்மலா வந்து ஒரு சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் சரி, பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் சரி, அவங்க வந்து கூட்டங்கள் நடத்தினாங்களா அப்படின்னு கேட்டா நடத்தினாங்க. 2 கூட்டங்கள் இருக்குது. ஓகே? சோ சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் 2 கூட்டங்கள் இருக்கு. முதல் கூட்டம், 2ஆம் கூட்டம். முதல் கூட்டம் எப்பொழுது நடந்துச்சுன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு 330 ஆண்டுகளுக்கு முன்பு, 330 BC. 2வது கூட்டம் 512 BC. முதல் கூட்டம் எங்க நடந்துச்சு? பாட்டாலிபுத்ராவில் நடந்துச்சு. அதாவது இப்ப இருக்கிற பாட்னா, இப்ப பீகாரின் தலைநகரமான பாட்னாவை தான் பாட்டாலிபுத்ரா அப்படின்ட்டு சொல்றாங்க. முதல் கூட்டத்திற்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா வந்து ஸ்துலபத்ரா அப்படின்ற புலவர். ஸ்துலபத்ரா அவர் தான் வந்து தலைமை தாங்கினார். முதல் கூட்டத்திற்கு வந்து பாத்துட்டீங்கன்னா முதல் கூட்டத்தின் போது அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா. சரியா? அதாவது பிந்துசாராவுடைய பையன், அசோகாவினுடைய அப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா சந்திரகுப்த மௌரியாவுடைய பையன் தான் பிந்துசாராவுடைய பையன் தான் அசோகா அப்படின்ட்டு வரும். சரியா? நம்ம மௌரியர்கள் பாக்குறப்ப நான் சொல்றேன். சோ முதலாம் சமண மதத்தின் போது கூட்டத்தின் போது அரசராக இருந்தவர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியர்.
சரி, இப்ப இந்த முதலாம் கூட்டத்தினுடைய ரிசல்ட் என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சமண மதத்துல ஒரு முக்கியமான நூல் வந்து அங்கா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது போக இன்னொன்னு உப்பங்கா இருக்கு. நார்மலா அங்கா இங்கேயுமே அங்காதான், உப்பங்கா அப்படின்ட்டு சொல்லப்படுது. சோ 12 அங்கா கம்பைலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து ஒண்ணு சேர்த்தது. இது வந்து கம்பைலேஷன். இதனுடைய ஸ்பெல்லிங் வந்து என்ன இருக்குன்னு, கம்பைலேஷன் ஒண்ணு சேர்க்கிறது. நார்மலா கம்பைலேஷன் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது. மொத்தம் 12 அங்கா அப்படின்ற நூல்களை வந்து ஒண்ணு சேர்க்கிறாங்க. ரைட்டா? சரி, இரண்டாவது புத்த சமண கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது எங்க வச்சு நடந்துச்சுன்னா, வல்லபி அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்துச்சு. சரியா? வல்லபி அப்படின்ற ஒரு இடம். ஓகே. சோ இது வந்து பாத்துட்டீங்கன்னா முக்கியம். அதுக்கப்புறம் இங்க வந்து தலைவராக இருந்தவர், இந்த இரண்டாவது கூட்டத்திற்கு வந்து தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தேவர்தின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தேவர்தி, இதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க, தேவர்தி. அதுக்கப்புறம் கிங்கு யாராச்சும் இருந்தாங்கன்னு கேட்டா அந்த அளவுக்கு ஃபேமஸான அரசர்கள்லாம் யாருமே இல்லை. இந்த இரண்டாவது கூட்டத்திற்கு முடிவு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இங்க வந்து எதெல்லாம் சேர்த்தாங்கன்னா 12 அங்கா, அதாவது இங்க வந்து சேர்க்க ஆரம்பிச்சது வந்து கம்ப்ளீட்டா முடிச்சது இரண்டாவது கூட்டத்துலதான். சரியா? இரண்டாவது கூட்டத்துலதான் முடிச்சாங்க. கம்பைலேஷன் ஸ்பெல்லிங் இங்கேயுமே தப்பு. கம்பைலேஷன்னா ஒண்ணு சேர்க்கிறது. 12 அங்கா 12 உப்பங்கா இந்த ரெண்டுத்தையும் வந்து சேர்த்தது வந்து எங்கன்னா இரண்டாவது சமண கூட்டத்தின் போதுதான். ஓகே. சோ இதுதான் முதலாம் கூட்டம், இரண்டாம் கூட்டம். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜெயினிசம் சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் 2 கூட்டங்கள் தான் நடக்கும். ஆனா பௌத்த மதத்துல 4 கூட்டங்கள் நடக்கும். 4 கூட்டங்கள் நடக்கும். ஓகே. சரி, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பௌத்த மதம், புத்திசம். பௌத்த மதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே. சோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுக்கு முன்னாடி இல்ல சார். அது மட்டும் எது 2 கூட்டம் 4 கூட்டம்னு சொன்னீங்க? அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா ஜெயினிசம், அதாவது சமண மதம் இருக்குல்ல, நம்ம இப்ப பார்த்தோம்ல சமண மதம், டோட்டலா எத்தனை கூட்டம் பார்த்தோம்? 2 கூட்டம் தான். ஆனா பௌத்த மதம் இருக்குல்ல, நம்ம இதுல பௌத்த மதத்துல பார்த்தோம் டோட்டலா எத்தனை கூட்டங்கள் இருக்குன்னா 4 கூட்டங்கள் இருக்கு. அந்த 4 கூட்டத்துக்கும் நான் ஷார்ட்கட் சொல்றேன். 4 கூட்டங்களுக்கும் நம்ம ஷார்ட்கட்டோடையே தான் பார்க்க போறோம். சார் இது சரி, ஓகே. இல்லையா சார்? எதுக்கு இது நம்மளுக்கு 2 தானே. 2 பாக்குறப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா, ஏன்னா இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அளவுக்கு கேட்டது கிடையாது. உங்களுக்கு சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் சமண மதத்தினுடைய கூட்டங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்கறது ரொம்ப ரேரா தான் கேட்டிருக்காங்க. ஆனா பௌத்த மதத்தினுடைய கவுன்சில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியமோ அதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம் மேக்ஸிமம். ஓகே சார், அந்த 3 ஜுவல் மட்டும் ஒரு காமிங்க சார். 3 ஜுவல் வந்து பாத்துட்டீங்கன்னா கேஎஃப்சினா வந்து பாத்துட்டீங்கன்னா நாலேஜ், அதுக்கப்புறம் எஃப்னா ஃபெய்த், சினா வந்து கண்டக்ட். ஓகே சார். சரி, ஓகே. இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து எதுப்பா உப்பங்காஸ்னு வந்துச்சுல சார்? உப்பங்காஸ். உப்பங்காவும் வந்து பாத்துட்டீங்கன்னா சமண மதத்தை சார்ந்த நூல்கள் தான். அங்காவும் சரி உப்பங்காவும் சரி, ரெண்டுமே நூல்கள் தான். அங்கா அப்படின்ற பேரே இதுல இருக்குல்ல, அங்கா அப்படின்னாலே வந்து சமண மதத்து கூட சேர்ந்த ஒரு நூல் தான். ஓகே சார். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கவுன்சில்ல வந்து தொடங்கிருப்பாங்களா சார்? எது ஃபர்ஸ்ட் கவுன்சில்ல வந்து அங்காச வந்து சேர்க்க தொடங்கிருப்பாங்க. 12 சேர்க்க தொடங்கிருப்பாங்க. அதை கரெக்டா முடிச்சது வந்து எங்கன்னா இரண்டாவது சமண மதத்தின் கூட்டத்தின் போதுதான். ஓகே சார். பிளஸ் 12 உப்பங்காசும் சேர்த்திருப்பாங்க. 12 உப்பங்காவையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஓகே சார். சரி, புத்திசம் பொறுத்த வரைக்கும், பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபேமஸா இதை வந்து நிறுவியவர் வந்து யார் அப்படின்னா கௌதம புத்தர் தான். ஓகே. கௌதம புத்தரை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கௌதம புத்தரனுடைய உண்மையான பெயர் வந்து என்னன்னா சித்தார்த்தா. அதுதான் வந்து இவருடைய ரியல் நேம். உண்மையான பெயர் சித்தார்த்தா. ஓகே. இவருடைய காலம் அப்படின்றது 567 பிசியில் இருந்து 483 பிசி வரைக்கும். ஓகே. அடுத்தது இவர் வந்து பிறந்தது எங்க பிறந்தார் அப்படின்னா லும்பினி அப்படின்ற ஒரு இடத்துல. லும்பினி எங்க இருக்குதுன்னா நேபாள். சார் இந்த பிசி கேட்பாங்களா சார்? இந்த பிறந்த வருஷம் இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே சார். அதாவது 567 பிசி அப்படின்றது வந்து என்ன கேட்பாங்கன்னா 600 பிசியா கேட்பாங்க. அப்ப அது வந்து 567 600 பக்கத்துல தானே இருக்கு, அந்த மாதிரிதான். சோ நீங்க வந்து தோராயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். 567 இது ஈஸியா தெரிஞ்சு வச்சுக்கலாம். 5 6 7 5 6 7 தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
ஆனா மத்ததெல்லாம் இப்ப 483 வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், 480 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தோராயமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸாக்டா கேட்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. அப்படியே ஆப்ஷன் கொடுத்தாலும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கௌதம புத்தர் எப்பொழுது இறந்து போனார் அப்படின்றத கேட்டாங்கன்னா 483 அப்படின்றத நீங்க சும்மா தோராயமா 480 ஞாபகம் வச்சுட்டீங்க வச்சுக்கோங்க. ஆப்ஷன் வந்து 481, 482, 483, 484 கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா 483, 400, அதாவது வெறுமனே 400, அடுத்து 332, 172, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அந்த டைம் டிஃபரன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ அப்படின்றப்ப 480 நம்ம தோராயமா தெரிஞ்சு வச்சிருந்தா 480 தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த ஆப்ஷன் நம்ம போட்டுடலாம். சரியா? சரி சரி. அவர் வந்து பிறந்தது வந்து எங்க அப்படின்னா வந்து லும்பினி அப்படின்ற இடத்துல பிறந்தார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய அப்பா பெயர் ஃபாதர், அப்பாவின் பெயர் வந்து என்னன்னா சுத்தோதனா. சுத்தோதனா அப்படின்ற பெயர், சுத்தோதனா. இவர் வந்து எந்த குழுவை சேர்ந்தவர்னா சாக்கியா அப்படின்ற ஒரு குழுவை சேர்ந்தவர். சாக்கியா குழு, சாக்கியா குழுவை சேர்ந்தவர். அடுத்து அம்மாவின் பெயர், கௌதம புத்தரின் தாயாரின் பெயர் வந்து மாயா தேவி. மாயா தேவி. ரைட்டா? அடுத்து வேற என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இவருடைய 16வது வயதில், இவருடைய 16வது வயதில் கல்யாணம் பண்ணாரு. இவருடைய ஒய்ஃபோடைய பெயர் வந்து என்னன்னா யசோதரா. மனைவியின் பெயர் வந்து பார்த்துட்டீங்கன்னா யசோதரா. யசோதா, இங்க யசோதரா. ஓகே சார். அங்க வந்து அவங்களோட ஒய்ஃப் பேர் வந்து யசோதா, இங்க யசோதரா. யசோதரா, ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா பையன் இருக்காங்க. பையனுடைய பேர் வந்து ராகுலா. ராகுலா. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரே செகண்ட். ஓகே, சோ ராகுலா. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து குதிரையோட பெயர் தெரிஞ்சுக்கணும். குதிரையின் பெயர் வந்து கண்டக். கண்டக் அப்படின்ற குதிரை, இவருடைய பெயர் வந்து குதிரையின் பெயர் கண்டக் அப்படின்ற ஒரு குதிரை. அடுத்தது இறந்தது, டெத்து. எங்க வைத்து இறந்து போனார்னா குஷி நகர் அப்படின்ற ஒரு இடம். குஷி நகர் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு இறந்து போனார். சரியா? குஷி நகர். சார் அந்த குஷி நகர் எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசம். குஷிநகர் வந்து உத்தரப்பிரதேசம்ல இருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து செர்மன் அப்படின்னா வந்து சொற்பொழிவு. செர்மன் அப்படின்னா சொற்பொழிவு. கௌதம புத்தர் வந்து முதலாக சொற்பொழிவு எங்க கொடுத்தார் அப்படின்னா சார்நாத் அப்படின்ற ஒரு இடத்துல கொடுத்தார். சரியா? சார்நாத். சார்நாத் வந்து இது வந்து எங்க இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசம் தான். சார்நாத் வாரணாசிக்கு பக்கத்துல உத்தரப்பிரதேசம்ல இருக்குது. ஓகே, சார்நாத். ஸோ இதுதான் கௌதம புத்தரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இவர் பிறந்தது வந்து பாத்துட்டீங்கன்னா 567 பிசியில பிறந்திருப்பார். இறந்தது வந்து 483 பிசியில இறந்திருப்பார். இறந்த வருடம் கேட்டாங்க சார். அதான் இறந்த வருடம் தான் எழுதியிருக்கல. 483 பிசியில இறந்து போயிருப்பாரு. 483ல அவர் வந்து இறந்துருவாரு. ரைட்டா? சரி, ஓகே. செர்மன்னா வந்து சொற்பொழிவு. சாரநாத் வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசம்ல இருக்கு. உத்தரப்பிரதேசம்ல ராஜாவா இருந்துட்டு எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருப்பாருல்ல சார்? ஆமா, அதெல்லாம் நான் சொல்றேன், அடுத்தடுத்து நான் சொல்றேன். ரைட்டா? ஓகே சார். சரி. அதுக்கப்புறம் இடமே உத்தரப்பிரதேஷ் தானே மொத்தம்? எதுங்க? உத்தரப்பிரதேசில் தான் சார் மொத்தம் நடந்ததுதான். எது நடந்து எந்த விஷயம்? இவர் இறந்தது இறந்தது வந்து உத்தரப்பிரதேசம் குஷி நகர் அப்படின்ற ஒரு இடத்துல. குஷி நகர். ஓகே சார். சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பௌத்த மதத்துல வந்து 4 நோபல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 உண்மைகள் அப்படின்ட்டு பௌத்த மதத்துல சொல்லுவாங்க. எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா துக்கா, சமுதாயா, நிரோதா, மக்கா அப்படின்ற ஒரு 4 உண்மைகள். ரைட்டா? எதெல்லாம்னா துக்கா, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா சமுதாயா, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா வேற என்ன சொல்றாங்கன்னா நிரோதா, அதுக்கு அடுத்து மக்கா. இந்த இதுதான் வந்து 4 உண்மைகள். ஜஸ்ட் எத்தனை உண்மைகள்னு கேட்கறாங்கன்னா 4 உண்மைகள் இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டெப்தா வந்து இதை வந்து ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. சரியா? எத்தனை உண்மைகள் இருக்குன்னா 4 உண்மைகள். துக்கா, சமுதாயா, நிரோதா, மக்கா. சரியா?
இதுல வேணா இந்த சைட்லயே கூட எழுதி போட்டுறேன். துக்கா சமுதாயா, அதுக்கப்புறம் நிரோதா மக்கா. என்னன்னா மக்கா என்ன சொல்லுவாங்க சார்? இதேதான், ரொம்ப டெப்தா போக மாட்டாங்க. துக்கா அப்படின்னா துக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமுதாயா அதுக்கப்புறம் நிரோதம் அதுக்கப்புறம் வந்து மக்கம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷனே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த துக்கா அப்படின்றத வந்து எதை சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து சஃபர் ஆகுறது, நம்ம வந்து பார்த்துட்டீங்கன்னா கஷ்டப்படுறது அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சமுதாயா அப்படின்றது அந்த கஷ்டத்திற்கான காரணத்தை சொல்லுவாங்க. சார் இந்த ஆசைய துன்பத்திற்கு காரணம் இந்த மாதிரி ரூல்ஸ் தானே சார் சொல்றீங்க இது? அதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 4 ரூல்ஸ். ஆனா எக்ஸாம்ல வந்து ரொம்ப டெப்தா போய் இந்த நிரோதானா என்னது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க. டோட்டலா சிம்பிளா வந்து பௌத்த மதத்துல வந்து எத்தனை உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கும், 4 எத்தனை நோபல் ட்ரூத் இருக்கு அப்படின்னு கேட்டா 4 நோபல் ட்ரூத் இருக்கு, அவ்வளவுதான். ரைட்டா? சரி, இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து இந்த விஷயங்கள் இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, டோட்டலா 8 நோபல் ட்ரூத், இதை 8 கொள்கைகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஷார்ட்கட் ஒண்ணு இருக்குது. என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஈவில் ஸ்கேம். ரைட்டா? இதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஈவில் ஸ்கேம் அப்படின்ற ஷார்ட்கட். ரைட்டா? இதையுமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு டோட்டலா ஒரே செகண்ட், இதை வந்து 8-fold பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. 8-fold பாத், தமிழ் என்ன? அதாவது உன்னதமான எண் வகை மார்க்கங்கள் அப்படின்றது சொல்லுவாங்க. உன்னத 8 மடங்கு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல உன்னதமான எண் வகை மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8-fold பாத், 8-fold பாத். சரியா? உன்னத 8 மடங்கு பாதை அப்படின்னும் அல்லது உன்னதமான எண் வகை மார்க்கங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுக்கு ஷார்ட்கட் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஈவில் ஸ்கேம். ஈவில் ஸ்கேம். ஈனா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஃபர்ட், ரைட் எஃபர்ட். வீனா வந்து என்னன்னா ரைட் வியூ. ஐனா வந்து ரைட் இன்டென்ஷன். அதுக்கப்புறம் எல்னா வந்து ரைட் லைவ்லிஹுட். எஸ் அப்படின்னா வந்து ரைட் ஸ்பீச். சீனா கான்சென்ட்ரேஷன். ஏனா ஆக்ஷன். எம்னா மைண்ட்ஃபுல்னஸ். 4 உண்மைகள் ஒரு அந்த பேஜ் மட்டும் காமிங்க சார். 4 உண்மைகள் இதுதான், துக்கா சமுதாய நிரோதா மக்கா. ஓகே சார். சரி, இதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஷார்ட்கட். சரியா? உன்னதமான 8 மடங்கு பாதை அல்லது உன்னதமான எண் வகை மார்க்கங்கள் அப்படின்னும் சொல்லப்படும். ஓகே, ஈவல் ஸ்கேம், EVILSCAM. திடீர்னு தெரியல அப்படின்னா வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சோ ஈவல் ஸ்கேம் சார். அங்க KFC, இங்க ஈவில் ஸ்கேம். அவ்வளவுதான். அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா 3 ரத்தினங்கள் பார்த்தோம்ல, அங்க அதே மாதிரி இங்க வந்து 8-fold பாத்துக்கு ஈவல் ஸ்கேம். சரி, இதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கௌதம புத்தர் வாழ்க்கையில முக்கியமான சம்பவங்கள். சரியா? கௌதம புத்தர் வாழ்க்கையில நடந்த முக்கியமான சம்பவங்கள், என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜன்மா. அதுக்கப்புறம் மகாபினிஷ் கிராமணா. மகாபினிஷ், இது தமிழ்லயுமே இதேதான். சரியா? மகாபினிஷ் கிராமணா. அதுக்கடுத்து நிர்வாணா. அதுக்கப்புறம் வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனா. அப்படின்ற ஒண்ணு. அதுக்கப்புறம் மகா பரிநிர்வாணா. ரைட்டா? சரி, அப்ப இது வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க கௌதம புத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள். ஜன்மன்னா கௌதம புத்தருடைய பிறப்பு. அதுக்கப்புறம் மகாபினிஷ் கிராமணா அப்படின்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா கிரேட் டிபார்ச்சர்னா அவருடைய வீட்டை விட்டு வெளியே போறாரு. கிரேட் டிபார்ச்சர், அவருடைய வீட்டை விட்டு கௌதம புத்தர் வந்து அவருடைய வீட்டை, ஏன்னா கௌதம புத்தர் வந்து முக்தி அடைந்ததுக்கு அப்புறம் தான் கௌதம புத்தர். முக்தி அடைவதற்கு முன்னாடி சித்தார்த்த கௌதம அப்படின்ற பெயர் தான். சோ அப்ப சித்தார்த்த கௌதம வந்து வீட்டை விட்டு வெளியே போறாரு. கிரேட் டிபார்ச்சர், வீட்டை விட்டு வெளியே போறாரு. சரி, நிர்வாணா வந்து அவர் வந்து முக்தி அடைகிறார். என்லைட்மெண்ட், முக்தி அடைகிறார். அடுத்து வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து உபதேசங்கள் கூறுறார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா உபதேசம். தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா உபதேசம் கூறுறாரு. அவர் வந்து ஒரு சொற்பொழிவாற்றார்.
மகாபரிநிர்வாணா அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா இறந்து போறாரு, டெத்து, இறந்து போறார். ஓகே, சரி. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ஜன்மா, அவர் பிறந்ததற்கு வந்து என்ன ஒரு சிம்பிள் சொல்றாங்கன்னா லோட்டஸ், தாமரை பூவைதான் ஒரு சிம்பிளா சொல்றாங்க. சரியா, சிம்பிள். புத்தருடைய பிறப்பை தாமரை பூ வச்சு மென்ஷன் பண்றாங்க. கிரேட் டிபார்ச்சர், வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு வந்து அவர் என்ன சிம்பிள் சொல்றாங்கன்னா குதிரை, குதிரையில தான் அவர் வெளியே போறாரு. சரியா, சோ குதிரை. முக்தி அடைந்ததற்கு வந்து எந்த சிம்பிள் சொல்றாங்க அப்படின்னா பீப்பல். பீப்பல் ஆக்சுவலா வந்து பீப்பல் அப்படின்றது வந்து மரம். சரியா, பீப்பல் அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன மரம் அப்படின்னா வந்து அரச மரத்தை தான் சொல்றாங்க, பீப்பல் மரம், இல்லைன்னா போதி மரம். போதி மரம். போதி மரம். ஓகே, இதை வந்து ஒரு சிம்பிளா சொல்றாங்க. தர்ம சக்கர பிரவர்த்தனா, அவர் வந்து உபதேசம் சொல்றாருல, அவர் வந்து முதல் தடவை சொற்பொழிவாற்றுறாருல, அதற்கு சிம்பிள் வந்து வீல், சக்கரம், சக்கரம். அடுத்து டெத், அவர் இறந்து போறது வந்து பாதங்கள். இது வந்து சிம்பிளா இருக்கு. ஃபுட் ஸ்டெப், பாதங்கள், அதை வந்து பாத்துட்டீங்கன்னா அதை சிம்பிளா சொல்றாங்க, பாதங்கள். ஓகே, சரி. நான் நெக்ஸ்ட் போகட்டா? நம்மளுக்கு வந்து டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. புத்திசம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அடுத்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்கு. முடிச்சிட்டோம்னா நம்ம டவுட் செஷனுக்குள்ள போயிடலாம். அடுத்தது போகட்டா? இத போட்டோவோ இல்ல இதோ எடுத்துக்கோங்க. போட்டோ எடுத்துக்கோங்க ஒரு பீஸ். சரி, ஓகே. இப்ப அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப 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 முக்கியம். சரியா, என்ன அப்படின்னா பௌத்த மத கூட்டங்கள், புத்திஸ்ட் கவுன்சில்ஸ். டோட்டலா பௌத்த மத கூட்டங்கள் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. 4 இருக்கு. 1 2 3 4. எப்பொழுதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 483 பிசி. அப்படியே 100 வருஷம் கழிச்சு 383 பிசி. அதுக்கப்புறம் 250 பிசி. இந்த 4வது பௌத்த மத கூட்டம் மட்டும் 72 ஏடியில நடந்திருக்கும். ஏடி, ஏடினா வந்து நம்ம என்ன பார்த்தோம், அன்னோ டொமினி அப்படின்னு பார்த்தோம். லத்தின்ல வந்து அன்னோ டொமினி அப்படின்ற வார்த்தை, ஆங்கிலத்துல வந்து இந்த இயர் ஆஃப் அவர் லார்ட். அந்த அவர் லார்ட் வந்து யார் அப்படின்னா இயேசு. ரைட்டா, சரி. இந்த 483 பிசி இது எங்க வச்சு நடந்துச்சு? இது எல்லாமே இப்ப நான் எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ். இது வந்து பிளேஸ் எந்த பகுதியில் வச்சு நடந்துச்சு அப்படின்னா ராஜ்கிரிஹா. ராஜ்கிரிஹா, ராஜ்கிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ் கிரிஹால வச்சு நடந்துச்சு. இது வந்து எங்க வச்சு நடந்துச்சு? வைஷாலியில வச்சு நடந்துச்சு. 3வது எங்க வச்சு நடந்துச்சுன்னா பாட்டாளி புத்ரா. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷார்ட்கட் இருக்கு, நான் சொல்றேன். பாட்டாளி புத்ரால வச்சு நடந்துச்சு. 4வது எங்க வச்சு நடந்துச்சுன்னா குந்தல்வன்ல வச்சு நடந்துச்சு. ஒரு சில நேரம் குந்தல்வன் இல்லாம காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குந்தல்வன் எங்க இருக்குன்னா காஷ்மீர். சரி, அதுக்கடுத்து பிளேஸ். ஓகே, பிளேஸுக்கு அடுத்து வந்து இந்த கூட்டங்களுக்கு யார் பிரசிடென்ட், தலைவர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் முதல் கூட்டத்திற்கு யார் வந்து தலைவராக இருந்திருப்பார்னா மகா காஷ்யப்பா அவர் தான் தலைவராக இருந்திருப்பார். 2வது கூட்டத்திற்கு சபகாமி. 3வது கூட்டத்திற்கு மொகாலி புட்ட டிஸ்ஸா. ரைட்டா, அடுத்து 4வது கூட்டத்திற்கு வந்து வாசுமித்ரா. அடுத்தது கிங், அரசர். சோ முதல் கூட்டத்தின் போது அரசராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஜாத்த சத்ரு. 2வது கூட்டத்திற்கு அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா காலசோகா. 3வது கூட்டத்திற்கு அசோகர் அரசராக இருந்தவர். 4வது கூட்டத்திற்கு யார் அப்படின்னா கனிஷ்கா. சோ இவங்க தான் வந்து பாத்துட்டீங்கன்னா அரசர்களாக இருந்தவங்க. சரி, அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஷார்ட்கட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் நான் இதுல எழுதுறேன். அதாவது ராஜீவ். சரியா, ராஜீவ் வந்து எங்க விளையாடுறான் அப்படின்னா சாரி அக்காக் அப்படின்ற ஒரு பையன். சரியா, அக்காக் அப்படின்ற ஒரு பையன் பிளேயிங்னா விளையாடுறான். எங்க விளையாடுறான் அப்படின்னா ராஜீவ் பார்க்ல விளையாடுறான். ராஜீவ் காந்தி பார்க் இல்ல ராஜீவ் பார்க்ல விளையாடுறான்.
எந்த பையன் அப்படின்னா அக்காக் அப்படின்ற பையன். ஸோ ஏகே ஏகே அப்படின்னா வந்து என்ன வரும்? அஜாத்த சத்ரு ஏ, காலசோகா கே, அசோகா ஏ, கனிஷ்கா கே, அக்காக் வரிசையா வருதா 1 2 3 4. அப்ப எப்படி சார் இந்த மாதிரி ரெண்டு ஏ இருக்கு 2 கே இருக்கு, நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே ஈஸி. நம்மளுக்கு 2 ஏ இருக்கு. இப்ப ஏஜே ஏஎஸ், நம்மளுக்கு ஜே ஃபர்ஸ்ட் வருமா எஸ் ஃபர்ஸ்ட் வருமா? ஜே தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்ப எஸ் செகண்ட் வரும். ஸோ அஜாத்த சத்ரு தான் முதல்ல, அடுத்து அசோகா ரெண்டாவது. ரைட்டா? அப்ப 2 கே இருக்கு, இங்கேயும் கே இருக்கு இங்கேயும் கே இருக்கு. அப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கே ஏ, இங்கேயுமே கே ஏ இருக்கு. அடுத்து பாருங்க கேஏஎல் கேஎன், நம்மளுக்கு எல் ஃபர்ஸ்ட் வருமா என் ஃபர்ஸ்ட் வருமா? எல் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். அக்காக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அஜாத்த சத்ரு, அடுத்து காலசோகா, அடுத்து அசோகா, அடுத்து கனிஷ்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அப்ப அக்காக்கு விளையாடுறான். எங்க விளையாடுறான்? ராஜீவ் பார்க்ல விளையாடுறான். ராஜீவ் பார்க்கு. ஸோ அப்ப ஆர்விபிகே அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஆர்னா என்னது? இது வந்து பிளேஸ் கம்ப்ளீட்டா ராஜீவ். சரியா? எங்க விளையாடுறா? ராஜீவ் பார்க்ல விளையாடுறான். அப்ப ராஜீவ் பார்க்னா என்ன? பிளேஸ் தான். ரைட்டா? ஸோ இப்ப ராஜீவ் ஆர்வி, பார்க் பி கே. ஸோ ராஜ்கிருஹா, வைஷாலி, பாட்டாளிபுத்ரா, குந்தல்வன். அப்ப திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, 4வது இல்லைன்னா 3வது பௌத்த மத கூட்டம் எங்க வச்சு நடந்துச்சு? நம்ம உடனே பிளேஸ். அப்ப பிளேஸ்னா எங்க? அப்ப ராஜீவ் பார்க். அப்ப வந்து 3வது கூட்டம் ராஜீவ் பார்க், ஆர்வி பி கே. அப்ப பினா என்னது? பாட்டாளிபுத்ரா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த பிரசிடென்ட் யார் தலைமை தாங்கினா, இதையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எம்எஸ்எம்வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பிரசிடென்ட்டுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஷார்ட்கட் எம்எஸ்எம்வி. அப்ப 2 எம் இருக்கு, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எம்ஏ இருக்கு எம்ஓ இருக்கு. நம்மளுக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஏ ஃபர்ஸ்ட் வருமா ஓ ஃபர்ஸ்ட் வருமா? ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப மகா காஷ்யபா, சபகாமி, மொகாலி புட்டட்டிஸ்ஸா, வாசு மித்ரா. ரைட்டா? இதுதான் 4 பௌத்த மத கூட்டங்களுடைய ஷார்ட்கட்டே. ரைட்டா? அவ்வளவு. ஒரு பெரிய இது ஆக்சுவலா வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நம்ம சிம்பிளா ஷார்ட்கட் அக்காக் பிளேயிங் இன் ராஜீவ் பார்க், அவ்வளவுதான், முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து போகலாமா? ஓகே சார். ஓகே ஓகே சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப வேற என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்ப இந்த முதலாம் பௌத்த மத கூட்டம் இருக்குல்ல, முதல் கூட்டம், அந்த முதலாம் பௌத்த மத கூட்டத்துல வந்து 2 விஷயம் நடந்திருக்கும். ஒரு நூல்கள், அதாவது சுத்த பித்தக்கா அப்படின்ற ஒரு நூல் மற்றும் வினய பித்தக்கா அப்படின்ற ஒரு நூல். சுத்த பித்தக்கா மற்றும் வினய பித்தக்கா இந்த நூல்கள் வந்து எழுதப்பட்டிருக்கும். சரியா? சுத்த பித்தக்காவை வந்து எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டா அனந்தா. வினய பித்தக்காவை எழுதியவர் யார் அப்படின்னா உப்பளி. சரியா? சுத்த பித்தக்கா வினய பித்தக்கா எழுதப்பட்டிருக்கும். முதலாவது புத்திஸ்ட் கவுன்சில்ல எழுதியவர் யாருன்னா சுத்த பித்தக்கா அனந்தா, வினய பித்தக்காவை எழுதியவர் உப்பளி. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா 3வது கூட்டத்துல இன்னொரு பித்தக்காவும் எழுதப்பட்டிருக்கும். எந்த பித்தக்கானா அபிதம்ம பித்தக்கா. அபிதம்ம பித்தக்கா அப்படின்ற ஒரு நூல். இந்த அபிதம்ம பித்தக்காவை எழுதியவர் யாருன்னா மொகாலி புட்ட டிஸ்ஸா. நம்ம அப்ப அதுல பார்த்தோம்ல, இந்த இருக்கார்ல மொகாலி புட்ட டிஸ்ஸா. மொகாலி புட்ட டிஸ்ஸா. ரைட்டா? சோ டோட்டலா கம்பைன் பண்ணி இந்த 3 பித்தக்காவையும், இந்த 3 பித்தக்கா இருக்குல்ல, இந்த 3 பித்தக்காவை தான் ஒன்னா சேர்த்து என்னன்னு சொல்றாங்க? பௌத்த மதத்தினுடைய ட்ரை பித்தக்கா அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைனா 3, ட்ரை பித்தக்கா அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம ஜெயின சமண மதத்திற்கு பார்த்தோம்ல, அங்க வந்து புனிதமான நூல் அங்கான்னு பார்த்தோம்ல, இங்க வந்து பௌத்த மதத்திற்கு ட்ரை பித்தக்கா. சரியா? சுத்த பித்தக்கா, வினய பித்தக்கா, அபிதம்ம பித்தக்கா அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. ரைட்டா? சரி, இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து அங்க வந்து சமண மதம் பிரிகிற மாதிரி இங்க பௌத்த மதம் பிரியுதா அப்படின்னு கேட்டா பிரியுது. ரைட்டா? சோ இது எப்படி பிரிகிறது அப்படின்னா, புத்திசம், அதாவது பௌத்த மதம் 2ஆ பிரியுது. எப்படின்னா ஹினாயான புத்திசம், அதுக்கப்புறம் மகாயான புத்திசம் அப்படின்ட்டு பிரியுது. ஹினாயான புத்திசம், மகாயான புத்திசம் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ரைட்டா? அவ்வளவுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? மகாஜனபத அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்.
மகாயனா வந்து நார்த் பக்கத்து உள்ளவங்க சார். ஹினாயனா வந்து சவுத் பக்கத்துல உள்ளவங்க. அவ்வளவுதான். அதான் மகாயானா ஹினாயனா அப்படின்ற 2 பிரிவுகள் இருக்குது. உங்களுக்கு நார்த் சைட் சவுத் சைடாவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதே விஷயத்துல வந்து இந்த மகாயானா புத்திசம் ஹினாயனா புத்திசம் இருக்குதுல்ல. சோ இதுல வந்து ஹினாயனா புத்திசம் வந்து கடவுள் வழிபாடு, அதாவது உருவ வழிபாடு வந்து பண்ண மாட்டாங்க. மகாயானா புத்திசம் வந்து உருவ வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பௌத்த மதம் வந்து பிரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிரிஞ்சிருக்கு. அது ஹினாயானா மற்றும் மகாயானா வழியா பிரிஞ்சிருக்குது. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மகாஜனபதம் பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த டாபிக் பார்க்கறோம் அப்படின்னா மகாஜனபதம். சரி, இப்ப நார்மலா வந்து இது எப்படி வருது அப்படின்னா ஜனான்னு என்னது? ஜனம். ஜனம்னா என்னது? மக்கள், ஜனங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்கல்ல. சோ ஜனங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நார்மலா ஜனங்கள். சோ ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனங்கள் எல்லாமே ஒன்று கூடி வாழ்ற இடத்த என்னன்னு சொன்னாங்கன்னா ஜனபதா அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா மகா ஜனபதா. அப்ப சிம்பிளா என்னது மகா ஜனபதானா எதை பத்தி மீன் பண்றாங்க? ஒரு மிகப்பெரிய இடங்கள், ரைட்டா? டோட்டலா வந்து எத்தனை மகா ஜனபதங்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 16 மகா ஜனபதங்கள் இருந்துச்சு. மொத்தமா எத்தனை மகா ஜனபதம் அப்படின்னா 16 மகா ஜனபதங்கள், ரைட்டா? சோ அது வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பிடிஎஃப்ல அந்த 16மே இருக்கும். அந்த 16ஐயும் படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா படிக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், ரைட்டா? சோ அது ஏன் அப்படின்னா நம்ம அது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட் அப்படின்றதும் கிடையவே கிடையாது. அதை கண்டிப்பா அது என்ன சொல்றது, அது ஒரு கான்செப்டே இல்லை. இந்த சைடு மகாஜனபதம் இருக்கும், அந்த சைடு மகாஜனபதத்தினுடைய அந்த மகாஜனபதத்தின் தலைநகரம் இருக்கும், ரைட்டா? அது கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஓகே, சரி. இப்ப இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா மொத்தம் 16 மகாஜனபதங்கள் இருந்துச்சு. அந்த 16 மகாஜனபதங்களுமே ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ரைட்டா? ஏன்னா அதை வந்து ஆக்கிரமிப்பு செய்யறதுக்காக ஒரு மிகப்பெரிய பவர்ல வரணும் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார் வேதிக் பீரியட் இன்னும் முடியல சார். முடிஞ்சா? வேதிக் பீரியட்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த டயக்ராம் நாங்களும் வரையணுங்களா சார்? இல்ல அவசியம் கிடையாது. சும்மா ரஃபா நீங்க வரைகிறதா இருந்தா ரஃபா வந்து எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். சும்மா நம்மளுக்கு ஓரளவுக்கு எங்க இருக்குன்றது தெரியணும், அவ்வளவுதான். இப்ப நம்மளோட இந்தியாவுல வந்து நான் நடுவுல வந்து இந்த மாதிரி ஒரு வட்டம் போடுறேன். இந்தியாவுக்கு நடுவுல இப்படி ஒரு வட்டம் போடுறேன். இப்படி ஒரு வட்டம் போடுறப்போ வந்து எனக்கு ஒரு சில பகுதிகள் வருது இல்ல, இந்த பகுதி இங்கதான் வந்து அந்த 16 மகாஜனபதங்களும் இருந்துச்சு. ஒரு 16 மகாஜனபதங்களும் இங்கதான் இருந்துச்சு, ரைட்டா? சோ அந்த 16 ஜனபதங்களுமே ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு கடைசியில என்னாச்சு அப்படின்னா ஒரு 4 பவர்ஃபுல்லான மகாஜனபதங்கள் தான் இருந்துச்சு. அந்த 4 மகாஜனபதங்களும் எங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு என்னலாம் அப்படின்னா மகதா அப்படின்ற ஒரு மகாஜனபதம். இரண்டாவது வந்து அவந்தி, மியூட்ல போட்டு விட்டுருங்க. மூன்றாவது வந்து வட்சா அப்படின்ற ஒரு மகாஜனபதம். 4வது வந்து கோசலா அப்படின்ற மகாஜனபதம். இதுல எல்லாருமே மெயினா சண்டை போட்டது வந்து மகதாவுக்கு தான் சண்டை போட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மகதா வழியா 6 ஓடிச்சு. ஏன்னா 6 ஓடிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த மண்ணின் செழிப்புத்தன்மை அதிகமா இருக்கும். மண்ணின் செழிப்புத்தன்மை அதிகமா இருந்தா மக்கள் வளம் இருக்காது. மண்ணின் வளம் அதிகமா இருந்துச்சுன்னா அங்க வந்து மக்கள் வளமும் அதிகமாவே இருக்கும். அதனாலதான் வந்து மகதாவிற்கு வந்து அதிகமா போட்டி போட்டது, சரியா? மகதா வந்து மெயினா எந்த பகுதியில இருந்துச்சு அப்படின்னா பீகார், இப்ப இருக்கிற பீகார், உத்தரப்பிரதேசம் அந்த பகுதிகளில தான் இருந்துச்சு. ஓகே, சரி. இந்த மகதா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பகுதி. இந்த மகதாவை ஆட்சி செய்தவர்கள் வந்து யாரெல்லாம், எந்தெந்த வம்சங்கள் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து ஹா ஷி நா மா ஷு கா. ஹாஷினா மாஷுகா, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட், ரைட்டா? இது வந்து எப்படி சொல்லுவாங்க, ஒரு யூனிவர்சல் ஷார்ட்கட்னே சொல்லுவாங்க. ஹாஷினா மாஷுகா எது அப்படின்னா மகதாவை ஆட்சி செய்தவர்கள். மகதா புத்திசத்தோட அப்ப முடிஞ்சா சார்?
இல்ல வேத காலம் அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அப்பயே முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா. வேத காலம் அப்படின்றது நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு, இந்த மாதிரி கடவுள்களை வழிபட்டார்கள் அப்படின்ட்டு, அதோடய முடிஞ்சிருச்சு. அந்த வேத காலத்தில் இருந்த நிறைய சடங்குகள், நிறைய அந்த தியாகங்கள், அதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அழிப்பதற்கு வந்து என்ன சொல்ற, கம்ப்ளீட்டா ஒழிப்பதற்கு வந்து உருவானது வந்து இந்த சமண மதங்கள் உருவாச்சு, பௌத்த மதங்கள் வந்து உருவாச்சு, அந்த மாதிரி. ரைட்டா? அப்ப இது மிடிலா சார்? இது மிடிவல் கிடையாது, இதுக்கப்புறம் தான் மிடிவலே வரும். ஓ ஓகே சார். சரி, இது வந்து பாத்துட்டீங்கன்னா மகதா, அதாவது மகதா எம்பையர். எம்பையர்னா ஒரு மிகப்பெரிய பகுதி. மகதா எம்பையர் வந்து ஆட்சி செய்த வம்சங்கள் தான் இவங்க எல்லாமே. அப்ப ஹா ஷீனா மாஷுகா இதான் ஷார்ட்கட். ஹானா வந்து ஹரியன்கா, ஹரியன்கா வம்சம். ஷீனா சிசுநகா வம்சம், சிசுநகா வம்சம். நானா நந்தா, மானா மௌரியா, மௌரிய வம்சம். ஷூனா ஷுங்கா வம்சம். கானா கன்வா வம்சம். ஹா ஷீனா மா ஷூ கா, அவ்வளவுதான். ரைட்டா? ஹா ஷீனா மா ஷூ கா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹரியங்கா டைனாஸ்டி. ஹரியங்கா டைனாஸ்டி. டைனாஸ்டின்னு என்னன்னா வம்சம். ரைட்டா? சரி, ஹரியங்கா ஹரியங்கா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து முதல் அரசர், ஃபர்ஸ்ட் வந்து அரசர் வந்து யாருன்னா பிம்பிசாரா. சார் ஃபர்ஸ்ட் மகதா அவந்தின் பிளேஸ் எழுதி போட்டீங்கல்ல சார், அந்த பேஜ் ஒரு செகண்ட் வைக்க முடியுமா சார்? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து யார் வர்றாருன்னா பிம்பிசாரா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து அரசர்கள்ல குழப்பக்கூடிய அரசர் வந்து யார் அப்படின்னா ஒண்ணு பிம்பிசாரா, இன்னொன்னு பிந்துசாரா. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பிம்பிசாரா வருவா. டைனாஸ்டினா வம்சம், டைனாஸ்டினா வம்சங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வம்சம் வந்துச்சு, அடுத்து இந்த வம்சம் தளிச்சுட்டு அடுத்த வம்சம் வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. ஓகே சார். சோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிம்பிசாரா முதல்ல வந்தாரா பிந்துசாரா முதல்ல வந்தாரான்னு கேட்டா பிம்பிசாரா தான். அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? சேம் ராஜீவ் பார்க் பார்த்த மாதிரியே தான், அக்காக்கு பார்த்த மாதிரியே தான். சோ பிம்பி பிந்து, இங்கிலீஷ் டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் பிம்பிசாரா வருவாரா பிந்துசாரா வருவாரா? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிம்பிசாரா வருவாரா பிந்துசாரா வருவாரா? ரெண்டு பேருக்கும் பிஐ இருக்கு. ஆனா பிம் இங்க எம் கருத்துல என். சரி, ஓகே. சோ பிம்பிசாரா மியூட்ல போட்டுக்கோங்க. சோ பிம்பிசாராவை பொறுத்த வரைக்கும் திருப்பி பிம்பிசாராக்கு அடுத்து வந்த அரசர் பெயர் வந்து யாருன்னா அஜாத்த சத்ரு. அஜாத்த சத்ருக்கு அடுத்து வந்த அரசர் பேர் யார் அப்படின்னா உதயின். இந்த உதயின் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ராஜ்கிர்ல இருந்து தலைநகரம், இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா தலைநகரம் வந்து எங்க இருக்குதுன்னா ராஜ்கிர்ல தான் இருக்கு. ராஜ்கிர், அந்த ராஜ்கிர்ல இருக்கிற தலைநகரத்தை எங்க மாத்துவார் அப்படின்னா உதயின் ராஜ்கிர்ல இருக்க தலைநகரத்தை பாட்டாளிபுத்ராவுக்கு மாத்துவார். சோ ராஜ்கிர்ல இருந்து தலைநகரத்தை பாட்டாளிபுத்ராவுக்கு மாத்திய அரசர் யாருன்னா உதயின் தான். சரியா? உதயின். ஓகே, சோ அரசர்களை பொறுத்த வரைக்கும் இது போதும். அதுக்கப்புறம் ஹரியாங்காவுக்கு அடுத்து வந்த வம்சம் பேர் என்னன்னா பேச்சு காட்டுங்க சார். ஹரியங்காவுக்கு அடுத்து வந்த வம்சம் பேர் வந்து சிசுநகா டைனாஸ்டி. சிசுநகா. ரைட்டா? சிசுநகாவை பொறுத்த வரைக்கும் சிசுநகாவினுடைய ஃபவுண்டர், சரியா? ஃபவுண்டர்னு போடுற, ஃபவுண்டர்னா ஒரு தோற்றுவித்தவர். சிசுநகா வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா காலசோகா. அப்படின்னு சிசுநகாவை பொறுத்த வரைக்கும் தோற்றுவித்தவர் சிசுநகா தான். ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான அரசராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னா காலசோகா அப்படின்றவர். இருங்க நான் எழுதுறேன். ஃபவுண்டர் வந்து சிசுநகா தான். சிசுநகா அப்படின்ற அரசர் தான். இந்த சிசுநகா வம்சத்துல ஒரு முக்கியமான அரசர் இருக்கிறார். ஐஎம்பின்னு போடுறேன். ஐஎம்பினா இம்பார்ட்டன்ட். சரியா? முக்கியமான அரசர் இருக்கிறார். யார் அப்படின்னா காலசோகா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். காலசோகா யாரு? இரண்டாவது பௌத்த மத கூட்டம், பிசின்னு போடுறேன், புத்திஸ்ட் கவுன்சில். சோ இரண்டாவது பௌத்த மத கூட்டத்தின் போது அரசராக இருந்தவர் காலசோகா. இங்க அஜாத்த சத்ருக்கு நம்ம என்ன பார்த்தோம்? முதலாவது புத்திஸ்ட் கவுன்சில்.
முதலாவது பௌத்த மத கூட்டத்தின் போது அரசராக இருந்த அஜாத சத்ரு ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்தவர். இரண்டாவது பௌத்த மத கூட்டத்தின் போது அரசராக இருந்த காலசோகா சிசுநகா வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நந்தா வம்சம். நந்தா வம்சத்தை பொறுத்த வரைக்கும் நந்தா வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து யார்னா மகாபத்ம நந்தா. ஓகே, இந்த மகாபத்ம நந்தாவுக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு. என்ன பட்டம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஏக்ராத் அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. மகாபத்ம நந்தாவை பத்தி ஒரு கல்வெட்டுக்கு எடுத்து கூறுகிறது. எந்த கல்வெட்டு அப்படின்னா ஹத்திகும்ஃபா கல்வெட்டு. ஹத்திகும்ஃபா இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு. ஹத்திகும்ஃபா கல்வெட்டு எடுத்து கூறுகிறது யாரை பத்தி அப்படின்னா மகாபத்ம நந்தாவை பற்றி. ரைட்டா? இந்த ஹத்திகும்ஃபா கல்வெட்டை எழுதியவர் யார் அப்படின்னா காரவேலா அப்படின்ற அரசர் தான் எழுதியிருப்பார். காரவேலா. நந்தா வம்சத்தினுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னா தனநந்தா. கடைசி அரசர் யார் அப்படின்னா தனநந்தா. ஓகே, சோ நந்தா வம்சத்தை வந்து என்னன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க எழுதுறேன், நந்தா வம்சத்தை வந்து காரவேலா வந்து ஹத்திகும்ஃபா கல்வெட்டை எழுதியவர் யாரை பத்தி அப்படின்னா மகாபத்ம நந்தாவை பற்றி. நந்தா வம்சத்தை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் எம்பையர் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து கட்டி ஆட்சி செய்பவர்கள் அப்படின்ட்டு நந்தா வம்சத்தை தான் சொன்னாங்க. ஒரு டைட்டில் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எம்பையர் பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா. எம்பையர்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆட்சி செய்தவர்கள் வந்து நந்தா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? வரலாற்றாளர்கள். சரி, இதோட வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகே, நான் இப்ப டவுட் கேட்கட்டா? ஓகே, ஒரே செகண்ட். சார் ஹாதிகும்பா அப்படின்னு இன்ஸ்கிரிப்ஷன் எழுதிருக்கீங்களா, அது என்னங்க சார்? ஹத்திகும்ஃபா அப்படின்றது கல்வெட்டு. ஓகே, நான் விசிபிளா இருக்கிறேனா? இன்ஸ்கிரிப்ஷன்னா என்னங்க சார்? இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. சரி, ஓகே, யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ கேளுங்க. சார் இந்த காலம் பிசி அப்படின்னு சொன்னீங்களா, அது என்ன சார்? 1000 இருந்து அதாவது ஒரே ஒரு மியூட்ல போடுங்க. அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த பிசி அப்படின்றது பிஃபோர் கிரைஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப் எடுத்து பார்த்தா தெரியும். பிசின்றது பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. இப்ப கிறிஸ்து வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கிறார் அப்படின்னா 1000 பிசி அப்படின்னு சொல்றோம். 1000 பிசி. அடுத்த வருஷத்தை என்னன்னு சொல்றோம்? கிறிஸ்து பிறப்பதற்கு 999 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்றோம்? கிறிஸ்து பிறப்பதற்கு 998 வருஷத்துக்கு முன்னாடி. சோ அப்ப பிசி அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். சோ 1000 to 500, 500 to 400 அந்த மாதிரி குறைஞ்சுக்கிட்டே தான் வரும். பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். ஓகே, தேங்க் யூ சார். சார் இது அகைன் ஒரு வாட்டி சொல்லுங்க சார். எதுப்பா? பிசி ஏடியவா? பிசி நான் ஃபர்ஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தேன், நீங்க கடைசியா கேளுங்க நான் சொல்றேன். கரெக்ட். இப்ப நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா பிசி இருக்கு, ஏடி இருக்கு. பிசிஏ வந்து பிஃபோர் இது எல்லாத்தையுமே நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எழுதி இருப்பேன், பிடிஎஃப்ல இருக்கு, அது ஒரு தடவை பாருங்க. ஓகே, பிசின்றது பிஃபோர் கிரைஸ்ட், சரியா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. பிசிக்கு இன்னொரு பெயர் பிசிஇ, பிஃபோர் காமன் எரா, பொது ஆண்டுக்கு முன்னாடி. இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து பிறக்கிறார் அப்படின்னா கிறிஸ்து பிறந்து 1000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்றோம். அப்ப 1000 அதுக்கு அடுத்த வருஷம் என்னன்னு சொல்றோம்? 999 ஆண்டுகளுக்கு முன். அடுத்த வருஷம் என்ன சொல்றோம்? 998 ஆண்டுகளுக்கு முன். சோ அதனாலதான் பிசி அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே வருது.
ஏடின்னு என்னது? கிறிஸ்து. இப்போ 1 ஏடின்னு இருக்கும். கிறிஸ்து பிறந்தாச்சு. கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் 1 ஏடி. கிறிஸ்து பிறந்து 1 ஆண்டுகள் ஆகிறது. அடுத்த வருஷம் 2 ஏடி. கிறிஸ்து பிறந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. அப்ப ஏடின்றது என்ன ஆகிட்டு இருக்குன்னா கூடிக்கிட்டே இருக்கு. சோ பிசி குறையும், ஏடி கூடும். ஓகே சார், ஓகே சார். அடுத்து சார் ஜெனரல் சயின்ஸுக்கு பிடிஎஃப் வேணும் சார், குரூப்ல அனுப்ப சொல்லுங்க சார். நான் ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இப்பயே சொல்லிடுறேன். பிடிஎஃப் உடைய விஷயத்த வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஒரு கம்ப்ளீட்டா கிளாரிஃபை பண்ணிட்டு நான் அடுத்த கிளாஸ், அதாவது நாளைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஷார்ப்பா 7 மணிக்கு வந்துடுறேன். 7 மணில இருந்து 7:10 வரைக்கும் இந்த பிடிஎஃப் கரெக்டா இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிருங்க. 7ல இருந்து 7:15 வரைக்கும், இல்லைன்னா 7:10 வரைக்கும் அந்த பிடிஎஃப் எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துட்டு தான் 7:10ல இருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். பிடிஎஃப் ஓட இஷ்யூவையும் வந்து நான் என்னன்றதை நான் பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். நான் அனுப்பிடுவேன். பிடிஎஃப் உடைய இதுவும் வந்துடும், உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். பிடிஎஃப் வந்து கொஞ்சம் ஹார்ட் காப்பில இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். அதனால நான் கொஞ்சம் ஹார்ட் காப்பி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம். காரணம் என்ன? இப்ப நான் எழுதுற பிடிஎஃப் நீங்க கேக்குறீங்களா இல்ல எந்த பிடிஎஃப் கேக்குறீங்க? இல்ல சார், நீங்க கொடுக்குற சாஃப்ட் காப்பியை வந்து நான் வந்து ஹார்ட் காப்பியா எடுத்துக்கிறோம்ல சார், அதுக்காக தான் சார் கேட்டேன். உங்களுக்கு நான் பிடிஎஃப் வந்துரும்ல, அந்த பிடிஎஃப் நீங்க வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கலாமே. ஆமா சார், ஆமா சார். அதுக்கு சார் ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் கொடுங்க சார். 2 கிளாஸ். அது வந்துரும். அது ஆக்சுவலா வந்துருமே உங்களுக்கு. சார் நாங்க கிளாஸ் இந்த வாரம் தான் ஜாயின் பண்ணோம். அதாவது வந்து ஜெனரல் சயின்ஸுக்கு வந்து தமிழ்ல இருக்கு சார். ஜிகேக்கு வந்து இல்ல அதுதான் கொடுத்திருக்கீங்க. இல்ல நான் வந்து பிடிஎஃப் உடைய நான் தான் சொல்றேன்ல, இப்போதைக்கு இந்த பிடிஎஃப் உடைய இஷ்யூ மட்டும் நான் நாளைக்கு பார்த்துட்டு சொல்லிடுறேன். ரைட்டா? ஓகே சார். ப்ரீவியஸ் கிளாஸ் சேர்த்து போட்டுருங்க சார். சரி ஓகே. ப்ரீவியஸ் கிளாஸ் நோட்ஸ் மட்டும் இப்போ அகைன் குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா நான் எடுத்துக்குவேன். ஏன்னா இப்பதான் சரி ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஆனா பிடிஎஃப் எல்லாமே நான் கிளாஸ் ரூம்ல போட்டிருக்கேன். இவங்க எல்லாருமே எந்தெந்த கிளாஸ் ரூம்ல இருக்காங்களோ அதுல எல்லாமே லாஸ்ட் 2 கிளாஸோட பிடிஎஃப்பும் போட்டிருக்கேன், YCT புக்குமே போட்டிருக்கேன். சோ எல்லார்ட்டையும் அதாவது கிளாஸ் ரூம் பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். மேடம் இருக்கு மேடம். மேம் எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருக்குங்க மேம், அத மட்டும் கொஞ்சம் தமிழ்ல பண்ணி தாங்க மேம். அதான் சார் அனுப்பிச்சதுதான் நான் அனுப்பிச்சிருக்கேன். சார் இங்கிலீஷ்ல தான் அனுப்பிச்சாரு, தமிழ்ல வேணா நாங்க பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். ஜெனரல் சயின்ஸ் கேக்குறீங்களா? மட்டும் இன்னொரு டைம் சென்ட் பண்ணுங்க மேம். ஓகே, நான் திரும்ப குரூப்ல வந்து கிளாஸ் ரூமோட லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாரும் அந்த கிளாஸ் ரூம்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிடிஎஃப்லாம் சார் அனுப்பிச்சோன்னா நான் அதுல பண்ணிடுவேன். தயவு செஞ்சு கிளாஸ் ரூம் பாருங்க எல்லாரும். ஏன்னா வாட்ஸ்அப்ல ஒவ்வொருத்தங்க சேர்ந்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும். அதுல வந்து மேல போயிடும், காணாம போயிருங்கிறனால தான் கிளாஸ் ரூம் வச்சிருக்கேன் நானு. சோ அதுல தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்க. ஓகே மேம். சின்ன ஒரு டைமிங் வந்து ஹலோ மேம், கிளாஸ் ரூம் லிங்கை மட்டும் பின் பண்ணி வச்சிருங்க மேம் வாட்ஸ்அப் குரூப்ல. ஓகே நான் அது பண்ணிடுறேன் மேம். இனிமே கிளாஸ் டைமிங் வந்து 7 to 8:30 ஆமா இல்ல 6:30 to 8 மேம்? ஏன்னா அதுல டைமிங் சேஞ்ச் இருந்தது மேம். இனிமே எப்பவுமே ரெகுலர் என்ன டைமிங் மேம்? இல்ல 7 to 8:30 தான் இப்போதைக்கு நடக்குது. 6 o'clock இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. 6 to 8:30 7 to 8:30 சேஞ்ச் ஆகுமா மேம்? இல்ல சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியல, நான் ட்ரெய்னர்ஸ் கிட்ட பேசிட்டு சொல்றேன். சரி மேம், ஓகே மேம், தேங்க் யூ சிஸ்டர். 6 மணிக்கெல்லாம் வர முடியாது சிஸ்டர். ஏன் சிஸ்டர் நீங்க வேற?